அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இன்றைக்கு உங்கள் முன்னிலையில் சில விஷயங்கள், அதாவது கம்பராமாயணத்தை நீங்க எல்லாரும் கேட்கணும். கம்பராமாயணத்தில் உங்களுக்கு தெரியாத சில விஷயம், உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் தெரியாத விஷயங்களை கம்பரை நோக்கி நோக்கி ஆராய்ந்து அறிந்து அறிந்தோம் நோக்கலாம். உங்களுக்கு யாருக்கும் தெரியும், ராமாவுக்கு வர்றது எல்லாமே தெரியும். அலுவலக யாரெல்லாம் இருக்குமோ அவங்க எல்லாரும் நல்லா தெரியும். மிகப்பெரிய சான்றோர், தமிழ் நூற்கடலை ஆராய்ந்து அறிந்தவர், நம்மள மாதிரி இருக்கிறவங்க, இவங்கள மாதிரி பெரியவங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு பயன்பெற வேண்டும். கம்பராமாயணம் எப்படியெல்லாம் பரவி இருக்கிறது, ராமாயணம் தமிழ்நாட்டில் எப்படி பரவி இருக்கு, எந்த வகையிலெல்லாம் பரவி இருக்கு, நம்ம ராமாயணத்தோடு பிற மொழி இலக்கியங்களோடும் ஒப்பிட்டும் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்க முன்னாடி கொடுத்துருக்காங்க. யாரோ பேசினாங்க, ஏதோ பேசினாங்க, எதோ பேசினாங்க அப்படின்னு தயவு செய்து நினைக்காங்க. வகுப்பில் இருப்பது போல இருக்கக்கூடாது. கண்டிப்பா விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வேற எந்த பள்ளி படிப்பவங்களுக்கும் கிடையாது. இந்தியாவின் இதிகாசங்களை கொண்டு ராமாயணம், அந்த ராமாயணத்துல ராமாயண கதை மட்டும் உங்களுக்கு தெரியும். மற்ற பிற செய்திகளை மற்ற பள்ளி மாணவர்கள் அறியாததை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பெரிய நோக்கி எங்களுக்கு உண்டு. ஐயா கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் கிடைக்கலாம். அந்த பெரிய மனசு, அந்த மனதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்றத குறிப்பெடுத்துக்கோங்க. சில சமயங்கள்ல அதிலிருந்து உங்களுக்கு சில வினாக்கள் கேட்கப்படும். வினாக்கள் கேட்டா பதில் சொல்றதுக்கு நீங்க தயாராக சரியா இருக்கலாமா? நீங்களும் வினாக்கள் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ராமாயணத்தை ஒழுங்கு ஆராய்வோம், இங்கெல்லாம் பரவி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் ராமாயணம் எப்படி இருக்கு, எந்தெந்த இலக்கியங்களில் எல்லாம் ராமாயணம் பேசப்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் மொழியை இப்பொழுது ஐயா எடுத்து சொன்னாங்க. கவனமாக கேளுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, முழு கவனத்தோடு. இப்ப நடுவுல ஒன்று சொன்னாங்க, செடி வாயாக எடுத்து கடனாக கொண்டு கேட்க வேண்டும். சும்மா எதுவும் கேட்க கூடாது, நல்ல கவனமாக கேட்க. இந்த ஒரு மணி நேரத்தில் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஐயா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ராமாயணத்தில் சில செய்திகளை எடுத்து சொல்வார்கள். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. சரியா இருக்கா? சாரதா சமிதியினுடைய குழந்தைகளாகிய நீங்கள் எல்லோருக்கும் ராமாயணம் மகாபாரதம் ரெண்டையுமே விரல் நுனியில வச்சிருப்பீங்க. அதனால உங்கள்கிட்ட ராமாயணம் சொல்றதுங்கிறது கொல்லன் தெருவில் ஊசி வித்த மாதிரி தான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு பார்க்குறேன். இந்த லெக்சர்ஸ் 3 தரமா பிரிச்சிருக்கிறேன் நான். கேட்கலையா? கேட்கலையா? இல்லை, பின்னால கேட்கலன்றாங்க. பின்னால கேட்குதாப்பா? கேட்குது. 3
பிரிவுகளாக இதை பிரிச்சுக்கிறேன். முதல்ல இன்னைக்கு பார்க்க போறது நம்ம எப்படி இந்த ராமாயணம் தோன்றியது, முதல்ல ஆரம்பம் எது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்த இன்னொரு சந்தர்ப்பத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய காப்பியங்கள், ராமாயணம் மாதிரி நிறைய காப்பியங்கள் இருக்கு உலகம் பூரா. அதில் ஒரு 3 காப்பியங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு எந்த வகையில் ராமாயணம் இந்த காப்பியங்களை விட சிறந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். மூன்றாவது, இந்த காப்பியமானது இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. வேற எந்த நாட்டிலே தோன்றிய காப்பியம் எதுவுமே அந்த நாடு முழுவதும் பரவி இருப்பதாக நமக்கு தெரியல. நம்ம நாட்டில் ஒரு விசேஷம் என்னன்னா, நாடு ஒண்ணுதான், ஆனா பாஷைகள் வித்தியாசமா இருக்கு, பண்பாடுகள் வித்தியாசமா இருக்கு, பழக்க வழக்கங்கள் வித்தியாசமா இருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த ராமாயணத்தை பொறுத்த வரையில எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இருக்கு இந்த அதனால என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருந்தும் ராமாயணம் எழுத ஆரம்பிச்சினாங்க. அப்படி மொத்தம் எவ்வளவு ராமாயணங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. சுமாரா பல ராமாயணங்கள் நமக்கு தெரியல. 300 ராமாயணங்கள் இருக்கிறதாக ஒரு கணக்கு. அது கூடவும் இருக்கலாம், குறையவும் இருக்கலாம். இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, இந்த ராமாயணம் எப்படி முதல்ல வந்தது, ஏன் இவ்வளவு தூரம் இதுக்கு பிரசம் ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்க வரிசையா பார்த்துட்டே போகலாம். இந்தியாவினுடைய வடபகுதியில கங்கை நதின்னு ஓடுது. இந்த கங்கை நதி சார்ந்து ஓடக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கு குசஸ்தலின்னு பேரு. இந்த குசஸ்தலிங்கிறது பழைய காலத்து பேரு. இப்ப மத்திய பிரதேசம்னு சொல்றோம். மத்திய பிரதேசம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மத்திய பிரதேசத்துல ஒரு பகுதி தான் குசஸ்தலின்னு பேரு. அந்த குசஸ்தலியில அந்த ஏரியாவில் ஒரு டாக்டர் இருந்தார். பழைய காலத்துல என்ன சொல்லுவாங்க, அவருக்கு வைத்தியர்னு சொல்லுவோம். அந்த வைத்தியர் பெரும்பாலும் அந்த காலத்துல முனிவர்கள் தான் வைத்தியராகவும் இருந்திருக்காங்க, வைத்தியர்கள்லாம் முனிவர்களாகவும் மாறி இருக்கிறாங்க. அப்படி இருந்த வைத்தியர்கள்ல ஒருத்தர் பெயர் செவனர். செவனர் அப்படிங்கிறது தான் அந்த வைத்தியருடைய பெயர். அந்த வைத்தியர் நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் தீர்த்துக்கிட்டு இருந்தார். இது ஒரு வகை. இன்னொரு வகையில அந்த வைத்தியர் என்ன செஞ்சாருன்னா, இளமையோடு இருக்கிறது எப்படி, இப்ப நம்ம இதுல மாடர்ன் டெக்னாலஜியில சொன்னா மெடிசின் அண்ட் டானிக். மெடிசின் நோயை குணப்படுத்துறது, டானிக்கு இருக்கிற உடம்ப நல்லா வச்சுக்கிறது, பலமா வச்சுக்கிறது. அதுக்கு டானிக்னு அயன் டானிக் சாப்பிட்றோம். அந்த மாதிரி டானிக். அந்த வைத்தியர் என்ன செஞ்சாருன்னா, மெடிசின் மட்டும் தயார் பண்ணல, டானிக்கும் தயார் பண்ணார். அதுக்காக ஒரு முயற்சி பண்ணார் அவர். என்ன முயற்சின்னா, நமக்கு முதுமை, கிழட்டுத்தன்மை, கிழப்பருவம் அப்படிங்கிறது ஒரு 60 வயசுல வரும். அதை தள்ளிப்பட முடியுமா? அதாவது என்ன அர்த்தம், இளமையாக எப்பவுமே இருக்க முடியுமா? முடிஞ்ச வரையில இளமையா இருப்போமே. சாபுங்கிறத யாருமே தடுக்க முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் உடம்ப கட்டுமஸ்தா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி, ஒரு டானிக் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணார். அப்படி அவர் முயற்சி பண்ணதுல ஒரு மருந்து கண்டுபிடிச்சார். இப்ப அந்த மருந்தை எப்படி பரிசோதனை பண்ணி பார்க்கறது? இப்ப மெடிசன்லாம் எப்படி பரிசோதனை பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப மெடிசன் தயார் பண்ணாங்கன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே, மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை பன்னிக்கு கொடுத்து பார்ப்பாங்க. தெரியும்ல, பன்னிக்கு கொடுத்து பார்த்து, ஏன்னா பன்னியினுடைய உடலமைப்பு நம்ம உடம்பு கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கு. நான் சொல்றது உடம்புல, குணத்துல இல்லை. அப்ப அந்த மாதிரி அந்த காலத்துல வசதி இல்லை. அதனால அவர் என்ன செஞ்சாரு,
யாரையோ சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாமளே சாப்பிடலாமே. அப்போ அந்த சேவனருக்கு, அந்த வைத்தியருக்கு வயசு 75. இந்த மருந்தை சாப்பிட்டார். சாப்பிட்டு கொஞ்ச நாளில் என்ன ஆச்சுன்னா இவருடைய வயசே குறைஞ்சிக்கிட்டே வந்தது. 75 வயசு சேவனர் 25 வயசு ஆளாயிட்டார். அப்படி ஒரு அதிசயம் நடந்ததுன்னா நம்ம சும்மா விடுவோமா? எல்லாம் ஊரில் பூரா எல்லாம் இது பரவிடுச்சு. இந்த மாதிரி சேவனர் மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. உடனே இதை பக்கத்தில் இருந்த நேபாள தேசத்து அரசன் ஷரியாதுன்னு பேர் அவனுக்கு, அவன் தன் குடும்பத்தோட இங்கே வந்துட்டான். யாரை பார்க்கறதுக்கு? சேவனரை பார்க்கறதுக்கு வந்து இந்த மருந்தை எடுத்து சாப்பிடலான்னு சொல்லி அங்கே வந்த அன்னைக்கு அவன் குடும்பமே வந்துருச்சு. அவருடைய மகள் பேர் சுகன்யான்னு பேர். யாரா சுகன்யா இருக்காங்களா? யாருக்காவது பேர் இருக்கா சுகன்யான்னு? ஒருத்தர் இல்லை. இருக்கா? உங்க பேரா போச்சு. சுகன்யான்னு ஒரு பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள ஞாபகம் வச்சுக்கொள்ள, நான் பேரை தான் ஞாபகம் சொல்றேன். சுகன்யான்னு பேரு. அவளும் வந்திருந்தா கூட. எல்லாரும் அந்த ஆசிரமத்தில் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த செவனர் வந்து வைத்தியர் மட்டும் இல்லை, ரிஷியம்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அவர் வந்து அப்பப்போ தியானம் பண்ணுவார். இந்த தியானம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் அந்த ஆசிரமத்தில் வச்சுருந்தார். கொஞ்சம் புதர் மாதிரி இருக்கும், செடிகளாக நிறைஞ்சிருக்கும். புஷ்ஷுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வெளியில் தெரியாது யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து ஒரு தியானம் பண்ணிட்டு இருந்தார். இந்த சுகன்யாங்கிற பொண்ணு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே ஆசிரமத்தை சுற்றி பார்த்துட்டே வந்தாங்க. அப்படி பார்த்து வர்ற சமயத்தில் தற்செயலா செவனர் வந்து தன்னை கண்களை திறந்து பார்த்தார். அந்த மருந்துகள்லாம் சாப்பிட்டவருடைய எஃபெக்ட் அவர் கண்ணு திறந்து பார்க்குறப்போ ஒரு டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி ஒரு வெளி வந்தது. நீங்கள் வெளியில் போகிற சமயத்தால், லாங்காக போகிற சமயத்தில் ரோட்டில் ராத்திரியில் போனீங்கன்னா மாட்டு கூட்டம் வரும். அந்த மாட்டு கூட்டம் வர்றப்ப அந்த கண்ணில் லைட் அடிக்கிறப்ப அந்த கண்ணிலிருந்து ஒளி வரும். அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாடுகள் வர்ற சமயத்தில் உங்கள் காரு போச்சுன்னா அந்த காரில் இருக்க லைட் இருக்குல்ல, டாப் லைட், அந்த லைட் அடிக்கிறதுனால அந்த ஒளி அந்த மாட்டு கண்ணிலிருந்து வெளியே வரும். அதே மாதிரி செவனருக்கு ஒளி வந்தது. அந்த புஷ்ஷு இருக்கிறதுனால அந்த ஒளி வந்து இந்த செடிகளுக்கிடையே ஒரு ஒளி கிற்றைகள், லைட் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்தது. சுகன்யா அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டே வந்து திடீர்னு இந்த லைட்டை பார்த்த உடனே, பழைய காலத்தில் சொல்லுவாங்க மின்மினி பூச்சின்னு பார்த்துருக்கீங்களா, மின்மினி பூச்சின்னு சொல்லி, சரி அந்த மின்மினி பூச்சி தான் ஏதோ இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்க தானே ஒரு குச்சி எடுத்து குத்திட்டா, ஒளி நின்று போச்சு. அப்படியே போயிட்டா. அதுக்கு மேலே ஒன்றும் பார்க்கல. ஏன்னா அது ஏதோ பூச்சி குத்திட்டா, மின்மினி பூச்சி வந்து குத்தியாச்சுன்னு போயிட்டான். ஆனால் உண்மையில் அவள் குத்துனது வந்து செவனருடைய கண்ணு. இது வந்து அப்புறம்தான் தெரிஞ்சது அவளுக்கு. தெரிஞ்ச உடனே அவள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டான். எல்லாரும் போய் செவனர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி சின்ன குழந்தை என்ன 16 வயசு, அவள் வந்து தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப இவன் என்ன பண்ண, சுகன்யாவுக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளோ பெரிய ஒரு இன்சிடெண்ட் நடந்து போச்சு, இதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் தப்பு பண்ணினேன், அதனால் அவருக்கு வந்து கண்ணு சரியாகிற வரை நான் இங்கே தான் இருப்பேன்ட்டான் ஆசிரமத்தில். நேபாளத்துக்கு நான் திருப்பி போக மாட்டேன்ட்டேன். அப்படி சரி பண்ணிட்டு இருந்தா. கண்ணுக்கு வந்து வைத்தியம், அவர் வைத்தியர், அவர் மருந்து கொடுக்குறாரு. ஆனால் அதை போடணும்ல, அதுக்காக இவ தானே அந்த பொறுப்பை எடுத்துட்டு அங்கே உட்காந்துட்டான். கொஞ்ச நாளில் என்ன ஆச்சுன்னா, அந்த செவனர் வந்து 25 வயசுக்காரர் இல்லையா, அவருக்கும் இந்த பொண்ணு சுகன்யாவுக்கும் ஒரு அன்பு ஏற்பட்டது. சுகன்யா சொன்னால் அவங்க அப்பாட்ட, நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டா. அவங்க அப்பா சரின்ட்டார். இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் மாதிரி மேலோகத்தில் தேவர் உலகம்னு சொல்கிறோம் இல்லையா,
அங்கே எல்லாம் அஸ்வினி தேவர்கள்னு வைத்தியர்கள், அவங்களுக்கு பேர் அஸ்வினி தேவர்கள்னு பேர். அவங்க அடிக்கடி இவரை வந்து பார்த்துட்டு போவாங்க. சேவனரை பார்த்துட்டு ஏதாவது விசேஷங்கள் இருந்தால் சொல்லுவாங்க, பேசுவாங்க. அவங்க வந்து ஒரு நாள் சுகன்யாட்ட கேட்டாங்க. சுகன்யாவுக்கு தெரியும் இவங்கள. அவங்களே கேட்டாங்க, என்னம்மா நீ வந்து 25 வயசு இளைஞன்னு சொல்லி இவரை கல்யாணம் பண்ணிட்ட, ஆனால் இந்த மருந்து எவ்வளோ காலத்துக்கு ஒர்க் பண்ணுன்னு தெரியாது. சப்போஸ் ஒருவேளை கொஞ்ச காலம் கழித்து திருப்பி ரிவர்ஸ் ஆகின்னு வச்சுக்கோ, அப்போ இந்த சேவனருக்கு பழையபடி 75 வயசு ஆகிடும். அப்போ நீ வருத்தப்படுவ, என்னடா 75 வயசு கிழவனாக கட்டணும் அப்படின்னு. சுகன்யா சொன்னால், எனக்கு அவர் மேலே ஏற்பட்ட அன்புக்கு வயசு காரணம் அல்ல, அவர் எந்த நிலையில் இருந்தாலும் நான் கூட தான் இருப்பேன்ட்டான். அப்போ அந்த அஸ்வினி தேவர்கள்லாம் ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அப்போ ஒரு பரிசோதனை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சேவனரையும் கூப்பிட்டு, இந்த 2 பேர் அஸ்வினி தேவர்கள், இந்த 2 பேரும் 3 பேருமா சேர்ந்து ஒரு குளத்துல நீர் மூழ்கி எந்திரிச்சாங்க. எந்திரிச்சா 3 சேவனர் இருக்கிறாங்க, ஒரு சேவனர் இல்லை, 3 பேரும் சேவனர். அந்த தேவர்கள்லாம் ஒரே மாதிரி சேவனராக இருக்காங்க, ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. இப்போ யார் சேவனர்னு கண்டுபிடிக்கிறது? சுகன்யாவுக்கு அதான் டெஸ்ட். அவன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக சேவனரை கண்டுபிடிச்சிட்டான். எப்படி கண்டுபிடிச்சா அவன் அதுக்கு சொன்ன காரணம் சொன்னான். என்னன்னா, நாமெல்லாம் மனிதர்கள், நமக்கு கண்ணெல்லாம் இமைக்கும் இல்லையா? ஒரு தடவை எத்தனை தடவை இமைக்குன்னு தெரியாது நமக்கு. ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் தேவர்களுக்கு இமைக்காது, தேவர்கள் கண்ணெல்லாம் இமைக்காது. அப்புறம் நம்மளாம் தரையில் நடக்கிறோம், காலை வச்சு தான் நடக்கிறோம். ஆனால் தேவர்கள் நடக்கிறதெல்லாம் இந்த சினிமாவில் பார்த்துருப்பீங்க. தேவர் வர்றாங்கன்னா கீழே இருந்து ஒரு ஜான் மேலே தான் அவங்க நடப்பாங்க, தரையில் படாதவங்க வைப்பாங்க. அப்புறம் ஏதாவது மாலை வாடக்கூடிய பொருட்களை அவங்க கழுத்தில் போட்டோம்னா வாடாது, நமக்கு தான் வாடி போகும் கொஞ்ச நாள். அப்போ எதை வச்சு சுகன்யா கண்டுபிடிச்சா? கண் இமைத்தலால் அடிகள் பாதங்கள் காசினியில் தோய்தலால், காசினா பூமியில படுறதுனால, வண்ண மலர் மாலை வாடுதலால், இந்த 3 காரணத்தையும் வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். அஸ்வினி தேவருக்கு சந்தோஷம். சரி, நீ நல்ல புத்திசாலி, நீ நீடுவில் வாழ்கன்னு வாழ்த்திட்டு போயிட்டார். இந்த 2 பேருக்கும் சேவனருக்கும் சுகன்யாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பையனுக்கு சத்திரபால்னு பேர் வச்சாங்க. சத்திரபால் அப்படிங்கிறது அவன் பேர். அந்த பையன் நல்லா வந்துட்டு இருந்தான். 2-3 வயசு ஆகும், கொஞ்சம் நடக்கிற பருவம் வந்த உடனே பக்கத்து ஊரில் ஒரு திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவுக்கு போனாங்க. போனப்ப எப்படியோ அந்த திருவிழாவில் இந்த பையனை காணப்பட்டாங்க. பையனை காணோம். எங்கெங்கே தேடி பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கல. இந்த பையன் எப்படி போனால் எங்கே போனான்னு தெரியல. அந்த ஏரியாவில் அந்த திருவிழாவுக்கு ஒரு வேடன் வந்தான். அவன் பேர் போத்தன்னு பேர். பில் இனம்னு ஒரு வேடன் ஒரு இனம் இருக்கு, இன்னும் மத்திய பிரதேசத்தில் இருக்குது, பில் இனம்னு சொல்றது. அந்த பில் இனத்து வேடன் போத்தன்னு பேரு. அவன் வந்து இந்த குழந்தைய பார்த்துட்டான். குழந்தைய தூக்கி வச்சுட்டு என்ன அழுகுறான். என்ன பேருக்குன்னு ஒன்றுமே தெரியல அவனுக்கு, அந்த குழந்தைக்கு. சரி, நம்ம தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனான் வீட்டுக்கு. வீட்டில் வீட்டுக்காரம்மா அவன்னா சொல்லிட்டா, நமக்கும் பிள்ளை இல்லை, வந்து கொடுத்துருக்காங்க, கடவுளே பார்த்து கொடுத்துருக்காரு, வச்சுக்கிறோன்ட்டான். இப்போ சத்திரபால் அப்படிங்கிற பையன் போத்தன்கிற வேடர் தலைவனுடைய மகனாக வளர்கிறான். பேரு சத்திரபாலுங்கிற பேர் அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஏன்னா அவன் சொல்லலை. அதனால இவங்க ஒரு பேர் வச்சாங்க, ரத்னாகரன்னு பேர் வச்சாங்க. ரத்னாகரன்னு பேர் வச்சாங்க. இப்போ
நீங்கள் வந்து செவனரை மறந்துடலாம், சுகன்யாவை மறந்துடலாம், சத்திரவாளியும் மறந்துடலாம். ஆனால் இந்த போத்தனையும் ரத்னாகரனையும் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? என்னன்னு சொல்கிறேன். போத்தன் கூட வளர்ந்தான் ரத்னாகரன். அப்பட்டமான வேடுவன். வேட்டு தொழில தான் அவன் இருந்தான். அவன் தான் தலைவர் வேற. அதனால அந்த தொழிலை ரத்னாகரன் நல்லா கற்றுக்கிட்டான். நல்ல குடும்பங்கள்லாம் வந்தது, இவனுக்கு பிள்ளைங்கள்லாம் பிறந்தது, போத்தனுக்கு நல்ல பேரன் பேத்தியெல்லாம் வந்தது. இவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு போடுறது? கொஞ்சம் நிலம் இருந்தது, அதில் பயிர் பண்ணாங்க. ஆனால் அது பத்தாது. மாமிசம் சாப்பிட்றது அங்கே ரொம்ப வழக்கம். அதனால போய் வேட்டையாடிட்டு வருவாங்க. அந்த மிருகங்களை வச்சு சாப்பிட்ருவாங்க, பறவைகளை வச்சு சாப்பிட்ருவாங்க. ஆனால் மற்ற செலவுகளுக்கு என்ன செய்யறது? போத்தன் என்ன செஞ்சான்னா, அந்த காலத்தில் அவனுடைய வழக்கம் போகிற வர்றவங்களையெல்லாம் வழிப்பறி செய்கிறது. வழிப்பறி செஞ்சு அவங்க கையில் காசு கொண்டு போனாங்கன்னா குடிக்கிறது. கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா சில சமயத்தில் வன்முறையை பயன்படுத்தி வாங்கிடுவான், சில சமயத்தில் கொண்டே விடுவான். அந்த மாதிரி இந்த ரத்னாகரனும் வளர்ந்தான். வளர 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 இந்த மாதிரி ஒரு பழக்கம் அவனுக்கு வந்துருச்சு. ஒரு நாள் வேட்டைக்கு போகிற சமயத்தில் அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தது. கோமதின்னு பேர். அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்னாகரனுடைய மனைவி பெயர் கோமதி. அந்த பொண்ணு ஒரு நாள் கணவன்கிட்ட சொன்னான், நீங்கள் இன்னைக்கு வேட்டையாடிட்டு போகிற சமயத்தில் அங்கே நாகரத்தினம் கல் இருக்கு. நாகரத்தினம்னு பேர் இருக்கு. இந்த நாகரத்தின கல் கிடச்சதுன்னா எடுத்துட்டு வாங்க, இல்லாட்டி வாங்கிட்டு வாங்க யார்கிட்டயாந்து அப்படின்னு சொல்லிவிட்டாப்புல. பிள்ளைங்களுக்கெல்லாம் அதை நகை செஞ்சு போடலாம். ஒரு அம்மா வந்து பிள்ளைகளுக்கு நகை செஞ்சு போடலாம், நகை வாங்கிட்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தனக்கு வேணும்னு அர்த்தம் இல்லையா? அதனால அதை சொல்லலை. பாலிஷாக சொன்னால் பிள்ளைகளுக்கு நகை வேணும்னு சொல்லி இவன் போனான். இந்த நாகரத்தினம்ங்கிறது என்ன? அதுக்கு ஒரு கதை. நாகப்பாம்புகள்லாம் ராத்திரியில் இறை தேடி வருமா. அப்படி வர்ற சமயத்தில் அதுகளுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக தங்களுடைய வாயிலிருந்து ஒரு கல்லை வெளியில் உழுந்து வைக்கிறோம். வச்சிருச்சுன்னா அது ரொம்ப பளபளன்னு லைட் வருமா அதுலேருந்து. அந்த லைட்டு வெளிச்சத்தில் நாகப்பாம்பு நல்லா இறையெல்லாம் தேடும். தேடிட்டு முடிஞ்ச உடனே அந்த நாகரத்தின கல் எடுத்துட்டு போயிடும். இது நாகரத்தினம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. கல் இல்லை, அது ஆக்சுவலாக கல் இல்லை அது. அதனால நம்ம மாதிரி மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வேடர்கள்லாம் அந்த பாம்பு இதை வச்சுட்டு போய் விரதடுற சமயத்தில் அந்த கல் மேலே ஒரு சாணத்தை போட்டுருவாங்க. சாணத்தை போட்டால் லைட்டு மறைஞ்சு போயிடும். அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன், ஒழிய போயிடுவேன். இருந்துச்சுன்னா நாகப்பாம்புல கொத்திடும். அப்படி கொண்டு போய் சேர்க்கறது தான் நாகரத்னம். இது வந்து ஜுவாலஜி படி உண்மையா இல்லையாங்கிறது தெரியாது. இது ஒரு கதை. உடனே நீங்கள் ஜுவாலஜி டீச்சர்கிட்ட போய் கேட்கக்கூடாது, நாகரத்னம் இருக்கா, நாகப்பாம்பு இருக்கா. நாகப்பாம்பு இருக்கு, நாகரத்னம் இருக்கிறதாக கதை. இது வந்து ஒரு ஐதீகமான ஒரு கதை. அந்த கல்லை கேட்குறா கோமதி, எனக்கு வந்து வேணும், பிள்ளைங்களுக்கு நகை செஞ்சு கொடுக்கணும். இவன் போனான். போய் தேடுவதுன்னு தானே அன்னைக்குன்னு பார்த்து இவன் கண்ணில் எதுவுமே பண்ணல. 2-3 நாள் தேடி பார்த்தா அழுத்து போயிட்டான். எங்கேயுமே இந்த கல் யாருமே விசாரித்து பார்த்தா யாரும் கிடைக்கல. போடான்னு சலிச்சு போய் ஒரு நாள் சாயங்காலம் வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஏதாவது பறவை கிடச்சதுன்னா அடிச்சுட்டு சாப்பாட்டுக்காவது கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு பறவை நோக்கி அடித்தான். பறவை நோக்கி அடித்தா இவன் அந்த மனக்குழப்பத்திலே இருந்தான் இல்லையா, கிடைக்கலன்னு. அதனால குறி தவறி போய் அந்த அம்பு என்னாச்சு, ஒரு கிளையில பட்டு, பறவையில் படலை, கிளையில பட்டு திருப்பி ரிக்காயில் ஆயிடுச்சு. ரிக்காயில் ஆயிடுறோன்னு தெரியுமில்ல, திருப்பி ஆயிடுச்சு. அப்படி ரிக்காயில் ஆயின்னு இவன் தோல்ல குத்திடுச்சு. குத்துனா ஓடு கத்திட்டான். ஏன்னா எதிர்பார்க்கல. ஓடு கத்தின்னு முடிச்ச உடனே ஒரு பெரிய சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. இவனுக்கு ஏற்கனவே எரிச்சல். நாகரத்தினம் கிடைக்கல ஒன்று, குறி தவறி போச்சு ஒன்று.
இப்போ அடி வேறப்பட்டுருச்சு. இதை பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அவன் சிரிக்கிறவனு எந்திரிச்சு வந்தான். ஒன்றும் இல்லை, நாரத மகரிஷி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாரத கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அந்த நாரத மகரிஷி கூட 2-4 முனிவர்களோட அங்கே வந்து இந்த சிரிச்சது நாரத மகரிஷி தான். உடனே இறங்கி வந்தான் ரத்னாகரன். யோ, எதுக்கே சிரிக்கிற? நான் அடிபட்டு கத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சான். அப்படி சத்தம் போட ஆரம்பிக்கிறப்பதான் நாரதரை முழுசும் பார்த்தான். முழுசும் பார்த்தா அவன் சத்தமே வரல. என்னடான்னா, இவன் எந்த ராகரத்தின கல்லுக்காக வேண்டி அலைஞ்சிட்டு இருந்தானோ இந்த நாரத மகரிஷி நாகரத்தின கற்களான மாலையை போட்டிருக்கான். என்னடா அது, நம்ம ஒரு கல்லுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தா இந்த ஆளு நாகரத்துல மாலையை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்த கோபத்தை அடக்கிட்டான். ஐயா, ஏன் சிரிச்சிங்க கேட்டான். அவர் சொன்னாரு, ஏப்பா, இந்த அம்பு முதல்ல மரக்கிளையில பட்டு அதனுடைய வேகமெல்லாம் தணிஞ்சு போய் அதுக்கப்புறம் தான் ஓ மேல பட்டுச்சு. அதுக்கே நீ இந்த கத்துனியே, இந்த அம்பு நேரடியாக அந்த பறவை மேல பட்டிருந்தா என்ன பாடுபட்டிருக்கும் அந்த பறவை. யோ, அதெல்லாம் என்ன கேட்டேன் நான், இந்த மாலை கழட்டி குடி அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு அதுதான் குறி. நான் எடுத்துட்டு போ இந்தா அப்படின்றாரு. உடனே இவன் என்ன செஞ்சான், என்ன உங்களுக்கு சர்வசாதாரணமாக கொடுக்குறாரு இருந்தாலும். ஏப்பா, நேற்று நான் காட்டில் வர்ற சமயத்தில் வழியில் உன்னை மாதிரி ஒரு வேடம் தான் இதை கொடுத்தான், போட்டுக்கோங்க சாமி அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன். இன்னைக்கு நீ கேட்குற, எடுத்துகிட்டு போ, நாளைக்கு எவனா ஒருத்தன் போடுவான், வாங்கிக்கோ அப்படின்ட்டார். ஆனால் நாரதர் சொன்னார், ஒரே ஒரு சின்ன நிபந்தனை. இதை யாருக்கு வாங்கி போற? உங்க வீட்டுக்கு. நீ வீட்டில் போய் இதை கொடு, அவங்கள எல்லாம் ஒரு கேள்வி கேளு, அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்களோ அதை அப்படியே ஆகிட்டு வந்து சொல்லணும். இதுக்கு சம்மதம்னா இந்த மாலை வாங்கிட்டு போ. ரத்னாகரன் இருந்தா, ஏன் சும்மா வளவழி, என்னன்னு சொல்லியா முதல்ல, என்ன சந்தேகம்னு சொல்லு, கேள்வி சொல்லு, நான் வந்து அதுக்கு பதில் வாங்கிட்டு வர்றேன், இந்த மாலையை கொடு முதல்ல, ஏன்னா பிள்ளைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாலைக்காக வேண்டி. நான் வந்து சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சான், உங்களை எப்படி நம்புறது, நீங்க ஓடி போயிட்டீங்கன்னா அப்படின்ட்டு உங்களை எல்லாம் என்ன செய்யறது. நான் சொன்னேன், நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா, நீ போய் கேள்வி கேட்டுட்டு பதில கேட்டுட்டு வர்ற வரை நாங்கள் என்ன இருப்போம், கவலைப்படாத. அப்படி நம்பிக்கையிலே அவனுக்கு இந்த மரத்தில் வச்சு கட்டி வச்சுருங்கள. அதே மாதிரி எல்லாம் 4-5 முனிவர்களையும் 4-5 மரத்தில் கட்டி வச்சுட்டான். கட்டி வச்சுட்டு நேரம் வீட்டுக்கு போனான். இந்தம்மா நாகரத்தினம் கிடைச்சிருச்சு, நாகரத்தினம் ஒன்றும் இல்லை, மாலையே கிடைச்சிருக்கு. ஆனா அந்த முனிவர் என்ன சொல்றாரு, ஒரு கேள்வி கேட்க சொன்னார். உங்களை எல்லாம் நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதை போய் சொல்லணும். என்ன கேள்வி? அவங்களுக்கு பாதி நாகரத்தின மாலை, இவன் என்ன எதுவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க சொல்ற, நாங்க சொல்றேன் அப்படின்னா. இவன் கேட்டான், இந்த பாரு, நான் வந்து உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன், சம்பாதிக்கிற சமயத்தில் நான் கொலை செய்கிறேன், கொள்ளையடிக்கிறேன், இதெல்லாம் பாவம். கொள்ளையடிக்கிற பணத்தை பொருள்களை நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி எனக்கு வரக்கூடிய பாவத்தையும் நீங்கள் வச்சுக்கிறீங்களா? அவன் கேட்டான். அதுக்கு பூரா என்ன பைத்தியத்தனமாக இருக்கு, நீ குடும்ப தலைவன், நீ எங்களையெல்லாம் காப்பாத்துறது உன்னுடைய கடமை, நீ காப்பாற்றாம விட்டுட்டீங்கன்னா உனக்கு அந்த பாவம் சேரும். ஆனா காப்பாத்துறதுக்கு முயற்சியில நீ ஏதாவது பொருள்களை அபகரிச்சுட்டு வந்தாலோ இல்லை கொலை பண்ணாலோ கொலை பண்ணிச்சாலோ அந்த பாவத்தில் எங்களுக்கு பங்கு கிடையாது. ஆனா எங்களை காப்பாற்ற விட்டீங்கன்னா அந்த பாவம் உனக்கு சேரும். நீ எப்படி காப்பாற்றி தான் ஆகணும். நல்ல முறையில் காப்பாற்றினா வச்சுக்கோ, கெட்ட முறை எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன், ரத்னாகருடைய மகன் விவரமான ஆள் அவன் என்ன சொன்னா, அப்பா நீ என்ன பேசுற, சப்போஸ் நீ கொள்ளையடிக்கிற பணம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பணம்னு வச்சுக்கோ, கவர்மெண்ட்டுக்காரன் கொஞ்ச நாள் கண்டுபிடிச்சிருவான். சாதாரண வழிபோக்கன்னா போயிடுவான், கவர்மெண்ட்டுக்காரன் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சி யாரான்னு கண்டுபிடிச்சி நீ தான் களவை திருநவேன்னு சொல்லி வந்துடுவான். வந்துட்டு விசாரிச்சு என்ன செய்வேன், உங்களுக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்துருவான். இப்ப நீ கொள்ளையடிச்சது கவர்மெண்ட் பணம், அதுக்கு தண்டனை கிடைச்சது 6 மாசம். இப்ப நீ என்ன சொல்ல வர்ற, பொருளை நாங்க அனுபவிக்கிற மாதிரி தண்டனையை அனுபவிக்கணும்னு சொல்றியா? எப்படி முடியும்? யார் ஒதுக்குருவா? நீ தான் தப்பு பண்ண, அதனால உனக்கு தண்டனை. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அதனால நீ சம்பாரிச்சுட்டு வர்ற பொருள்ல தான் எங்களுக்கு உரிமை இருக்கே தவிர அந்த சம்பாதிக்கிறதுக்காக நீ செய்யற பாவத்துல இருந்து எங்களுக்கு பங்கே கிடையாது அப்படின்ட்டாங்க. இதை கேட்ட உடனே ரத்னாகருக்கு நெருப்பு பட்டின மாதிரி இருந்துச்சு உடம்பெல்லாம். எப்படின்னா இப்படி ஒரு பாவத்தை நம்ம இவ்வளவு நாளா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இவங்களுக்காக வேண்டி, கடைசியில பார்த்தா இவங்களுக்கு அந்த பாவம்லாம் சேராத போல இருக்கு. நாம தான் அந்த பாவத்தை கொடுத்தோம்னா அந்த பாவத்தினுடைய பலனை மட்டும் இவங்க அனுபவிப்பாங்களாம். என்னடா உலகம் அது அப்படின்ட்டு தலையில நெருப்பு பட்டின மாதிரி ஓடியாந்து அங்கிருந்து ஓடியாந்து நேர நாரதர் காலில் விழுந்து, சுவாமி என்னை இந்த பாவக்கட்டில இருந்து விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு. நாரதர் சொன்ன, முதல்ல எங்களை இந்த கட்டில இருந்து அவுத்து விடு, மரத்தில் கட்டி வச்சுட்டு போனான்ல அதனால அவுத்து விடு, நான் அப்புறம் சொல்றேன்னு அவுத்து விட்டான். இந்த மாதிரி அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, உங்களுடைய குடும்பத்தார் சொன்னது கரெக்ட், அதுதான் உலக நீதி, அதுதான் முறை. அதனால இப்ப நீ இவ்வளவு வாழமா பாவத்தை சேர்த்துட்ட, ரைட், இப்போ உனக்கு புத்தி வந்துருச்சு, பாவத்தை போக்கணும். எப்படி போக்குறது? இவ்வளவு நாளா சேர்த்து வச்ச பாவத்தை, அதுக்கு ஒரு வழி சொல்றேன், கேட்குறியா? நிச்சயமா கேட்கிறேன் சாமி அப்படின்ட்டாங்க. இப்ப அவர் என்ன சொன்னாலும் கேட்கறது கேட்டான். அவர் என்ன சொன்னாரு, ராம 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 ராமன்னு சொல்லு, இதையே ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் உனக்கு இந்த பாவம்லாம் போயிடும். அது என்ன சாமி எனக்கு வாயிலே வரலையே நீ சொல்ற பேர் அப்படின்னா, சரி இந்த மரத்துக்கு என்ன பேரு தெரியுமா உனக்கு? எங்களை கட்டி வச்சு இல்லை அந்த மரம், மரம் அது அப்படின்னா போதும், மரன்னு சொல்லு. கொஞ்ச காலத்துல அது மாறிக்கிறோம், அதான் மாறிக்கிறோம், ராமராமன்னு மாறிக்கிறோம், அதையும் சொல்லுன்ட்டார். இவன் நாரதர் என்ன சொன்னாலும் கேட்டான், அங்கேயே உட்காண்டான், அந்த மரத்தடியில உட்காண்டான், உட்காந்துட்டு ராமராமான்னு சொல்ல ஆரம்பிச்சான். அப்ப நாரதர் நினைச்சாரு, சரி இனிமே இவனுக்கு யாரும் உபதேசம் பண்ண வேண்டியதில்லை, இவன் பொழைச்சிடுவான், இவன் தப்பிச்சிடுவான் அப்படின்ட்டு போயிட்டார். கோமதி மற்றவங்க எல்லாம் வந்தாங்க, என்னடா அது ரொம்ப நேரம் ஆச்சு வரல இருந்தாலும் ராத்திரிக்கு அப்படின்னு பூரா வந்துருச்சு. வந்து உட்காந்தா இவன் ராமராமன்னு சொல்லிட்டு இருக்கான். கத்துறாங்க எல்லாரும், ஒன்னும் அவன் காதுல ஏறல. ஒரே தியானத்துல ராமராமன்னு சொல்லிட்டு இருந்தாரு தவிர இவங்க பேசினது எதுவுமே அவங்க காதுல ஏறல. பார்த்தாங்க, சரின்னு போயிட்டாங்க. அப்பப்ப கோமதி மட்டும் என்ன செய்வா, பாப்பா 10 நாளைக்கு ஒரு தடவை பாப்பா. அவன் அதே மாதிரிதான் உட்காந்துருந்தான் ராமான்ட்டு. யாருமே அவனை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியல, அவளும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல, போயிட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு, எத்தனை நாள் ஆச்சு தெரியல, எத்தனை மாசம் ஆச்சு தெரியல. அவ்வளவு நாள் கழிச்சு திருப்பி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நாரதர் பல முனிவர்களோடு அந்த பக்கம் வந்தார். வந்தப்ப மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொன்னார், அவர் இந்த இடம் முக்கியமான இடம், ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒருத்தன் இந்த மாதிரி சொன்னான், நான் அவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னேன், அவன் இங்கே எங்கேயாவது உட்காந்து ராமராமன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. அப்ப கூட இருக்கிறவர் சொன்னாரு, இங்க சத்தம் கேட்குதுங்க ராமராமன்னு, இப்ப இங்கதான் இருக்கணும் அவன் பக்கத்துல அப்படின்னு. அப்ப எல்லாருமே பார்த்தா ஒரு புற்று இருந்தது, அந்த புற்றுக்குள்ள இருந்துதான் சவுண்டு வந்தது, ராம். உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த புற்றை பூரா உடைச்சு விட்டு பார்த்தா வால்மீகி
ரத்னாகரன் உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு ராமராமன்னு சொல்லியிருக்கான். உடச்சதெல்லாம் அவனுக்கு தெரியல. அவன் அதுல இருந்து விலகவே இல்லை கடைசி வரையில. ராமராம்னு சொல்லிட்டே தான் இருந்தான். அப்ப நாரதர் என்ன செஞ்சாரு, அவனுடைய காதுக்குள்ள கிட்டத்துல போய் பெருசா ராம் ராம்னு சொல்லி கட்ட போட்டார். எல்லாரும் சேர்ந்து பஜனை பண்ணாரு ராம் ராம். உடனே முடிச்சிட்டான். முடிச்சு பார்த்தா நாரதர் இழுத்தாப்புல நிற்கிறார். இவனுக்கு அதுக்குள்ள மனசுல ரொம்ப பக்குவம் ஆயிடுச்சு. ஆகி நேர நாரதரை பார்த்த உடனே கீழே விழுந்துட்டான். சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டான். அப்ப நாரதர் என்ன செஞ்சாரு, வால்மீகி மகரிஷியை எழுந்திரும், உத்திஷ்ட வால்மீகி அப்படின்னு. உத்திஷ்டன்னா சம்ஸ்கிருதத்துல எந்திரி அப்படின்னு அர்த்தம். உத்திஷ்ட வால்மீகின்னு சொல்ற. அப்ப சொன்ன உடனே என்னன்னு உனக்கு புரியல ரத்னாகரனுக்கு. அப்பா நான் சொன்னபடி நீ வந்து கேட்டு ராமராமன்னு சொல்லி சொல்லி உனக்கு சுத்தி வர புற்று வளர்ந்தது கூட தெரியாம நீ சொல்லிட்டு இருந்திருக்க. இந்த புற்றுக்கு சம்ஸ்கிருதத்துல வல்மீகம்னு பேரு. இந்த புற்று, பாம்பு புற்று இருக்கு இல்லையா, அந்த புற்றுக்கு வந்து வல்மீகம்னு பேரு. நீ புற்று கூட சொந்த உன்னை சுத்தி வந்தது தெரியாம நீ வந்து ராமராமான்னு சொல்லிட்டு தியானத்துல இருந்ததுனால உனக்கு வால்மீகின்னு பேரு. அதனால இப்ப இருந்து நீ இன்னொரு பிறவி எடுத்துட்ட. போன பிறவியெல்லாம் முடிஞ்சு போச்சு, அது பூரா கழிஞ்சு போச்சு. இப்ப நீ வந்து புது பிறவை எடுத்துட்ட. இன்னையில இருந்து நீ வால்மீகி மகரிஷி அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். அந்த சமயம் பார்த்து கோமதி அங்க வர்றான். எப்போ வழக்கமா வந்துட்டு போறதானே. அந்த சமயம் பார்த்து ஒன்னோட நாரதர் தெரிஞ்சுக்கிட்டார், சரி இவதான் மனைவின்னு. உடனே கோமதியை பார்த்து, இந்தாம்மா உன்னுடைய கணவன் வந்து இப்ப மிகப்பெரிய ஸ்டேஜுக்கு போயிட்டான், சிதிக்கு போயிட்டான். எல்லாரை விட நாங்கள்லாம் வணங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி ஆயிட்டான். சாதாரண வேடன் அல்ல. நாம் எல்லாம் சேர்ந்து கங்கை நதிக்கும் தமசா நதி கூடுற இடம் பக்கத்துல இருக்கு. கங்கையும் தமசான ஒரு நதி, அந்த நதி ரெண்டு சேர்ற இடத்துல ஒரு ஆசிரமம் வச்சுக்கிடுவோம். அந்த ஆசிரமத்துல அவர் இருப்பார். நீ அந்த ஆசிரமத்தை கவனிச்சுக்கோ, அவனுக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி எல்லாரும் வந்தாங்க, ஆசிரமம் ஒன்று அமைச்சாங்க, வந்துட்டாங்க. வந்து முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். வால்மீகி தன்னுடைய தவத்தை ஆரம்பிச்சாரு, தவத்தை நடத்திட்டு இருந்தாரு. அப்பப்ப கோமதிக்கு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் சொன்னார். இப்ப இது வந்து வால்மீகியினுடைய ஆரம்பம். இந்த இடத்துல இருந்துதான் வால்மீகி ராமாயணம் ஆரம்பிக்குது. வால்மீகி ராமாயணத்துல ஆரம்பம் எப்பன்னா இனிமே தான் வரப்போகுது. என்னது, நாரதர் போயிட்டாரா, வந்து அப்பப்போ ஒருவர் எப்போது இந்த பக்கத்துல. அப்படி ஒரு நாள் வந்தார். அப்படி வர்ற சமயத்துல வால்மீகி ஒரு சந்தேகம் கேட்டார் அவர்கிட்ட. என்ன சந்தேகம் அப்படின்னு நாரதர் கேட்டாரு. இல்லை உனக்கு கூட சந்தேகம் வருது, நீதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு உனக்கு. இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? உங்களுக்கு என்னுடைய வரலாறு தெரியும், நான் எப்படி இருந்தேன் இப்ப எப்படி இருக்கிறேன்னு சொல்லு. உலகத்துல ரிஷி அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கேஸ் தானா? அவனுடைய சந்தேகம். எல்லாருமே என்ன மாதிரி வந்தவங்க தானா, இல்ல பிறவியிலிருந்து நல்ல குணத்தோட நல்ல வாழ்க்கையோட நல்ல பண்போட வந்திருக்காங்களா? அப்படி யாராவது இருந்தா சொல்லுங்க. என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு நானே உதாரணம். ஆனா அதுக்கு நேரு மாறா நல்லவங்களா இருக்கிறவங்க, சின்ன வயசுல இருந்தே இந்த பண்பாடு உடையவர்கள், ஆன்மீகத்துல ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களான்னு தான் கேட்டான், இருந்தாங்களான்னு கேட்கல. அஸ்மின் லோகே சாம்பிரதம், அதான் வால்மீகி. இந்த உலகத்துல இப்ப இருக்கிறானா, சும்மா இந்த பழைய கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப நாரதர் சொன்னாரு, இந்தாப்பா இன்னைக்கு இருக்கிறான். இன்னைக்கும் அயோத்திங்கிற ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துல அவன் வந்து அரசனா இருக்கிறான். அவன் தான் ராமன். வீரத்துல விஷ்ணு மாதிரி இருப்பான், பொறுமையில பூமி மாதிரி இருப்பான்,
கொடையில குபேரன் மாதிரி இருப்பான், சாந்தத்துல சந்திரன் மாதிரி இருப்பான். இப்படி வரிசையா அவர் வாடுன்னு சொல்ல ஆரம்பிச்சார். உடனே வால்மீகிக்கு யார் அவர், என்ன விஷயம், அவர் சரித்திரம் என்னன்னு கேட்கிறான். அப்ப நாரதர் முழுசும் சொல்றார், ராமாயணம் முழுசும் சொல்றார். ராமன் பிறந்தது, விஸ்வாமித்திரோட போனது, கல்யாணம் பண்ணது, அயோத்தியில வந்து கைகை பண்ண வேலை, காட்டுக்கு போனது, காட்டில் நல்லா இருந்தது, அப்புறம் ராவணன் வந்து கடவுளுக்கு போனது, திருப்பி எல்லாரும் சேர்ந்து யுத்தம் பண்ணது, அதுக்கு அனுமனுடைய குரங்குடைய துணை இருந்தது, எல்லாம் வரிசையாக சொன்னார். கிட்டத்தட்ட வால்மீகி ராமாயணத்தில் 100 ஸ்லோகங்கள்ல அது சொல்றார். ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிறது வந்து 2 வரி. இப்போ நம்ம தமிழில் செய்யுள் படிக்கிறோம் இல்லையா, அந்த செய்யுளுக்கு எத்தனை வரி? ஒரு செய்யுளுக்கு எத்தனை வரி? 4 வரி. ஆனால் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய செய்யுளுக்கு 2 வரி தான். அதுக்கு பேர் ஸ்லோகம்னு பேர். அந்த மாதிரி இப்ப ஒரு வால்மீகி மகர்ஷியினுடைய வால்மீகி ராமாயணத்தில் முதல் ஸ்லோகம், தபஸ் சுவாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிப்பிரச்ச வால்மீகி முடிபுங்கவம். வால்மீகி ராமாயணத்துல முதல் ஸ்லோகம் தான். என்ன சொல்றாருன்னா, வால்மீகி முனிவர் நாரத முனிவரிடம் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டாரு? இப்ப யாராவது இருக்கிறாங்களா? அதை வந்து சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ஃபுல்லா அதை பத்தி ஞாபகம். ராமாயணம் சொன்ன உடனே, ராமனுடைய சரிதத்தை கேட்ட உடனே வால்மீகிக்கு வேற எந்த ஞாபகமும் இல்லை. எப்ப பார்த்தாலும் ராம 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 ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார். அதுல ஒரு திருப்தி என்னன்னா, நாம யாருடைய பெயரை சொல்லி இந்த நிலைக்கு வந்தோமோ அந்த பேருக்கு உரியவன் தான் நாம தேடிக்கிட்டு இருக்கிற ஆளுன்னு ஆகிப்போச்சு. அப்படிதானே ஆச்சு. அதனால இவங்க வந்து அவர் வந்து ராமாயணத்தையே முழுசு நினைச்சுக்கிட்டே இருந்தார். அப்ப இந்த முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமே சாதாரணமா நம்ம கூட செய்யலாம். 3 வேளை ஒரு நாளைக்கு சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. சந்தியாவந்தனம்னா தெரியும் இல்லையா? சந்தியாவந்தனம், சந்தியா அப்படிங்கிறதுனா மீட்டிங் பிளேஸ். காலையிலையும் ராத்திரியும் சந்திக்கிற நேரத்துக்கு ஒரு சந்தியா, முற்பகலும் பிற்பகலும் சேர்ந்து சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தியா, மாலையும் இரவும் சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தியா. நம்ம சாதாரணமாக என்ன சொல்ல, சந்தியா காலம்னா சாயங்காலம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, 3 நேரமும் சந்தியா காலம் தான். அந்த சந்தியா காலத்தில் சந்தியா வந்தனம் பண்ணுங்கிறது ஒரு முறை. அதில் நம்ம என்ன செய்கிறோம்? காயத்ரி ஜபம் செய்கிறோம். இப்போ மத்தியானம் சந்தியா வந்தனம் பண்ணணும், அதே மறந்துட்டார் அவர். வால்மீகி இந்த ராமாயணத்தை சொல்லி 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 நினச்சி 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 கம்ப்ளீட்டாக மறந்துட்டார். அவருடைய சிஷ்யன் ஒருத்தர் இருந்தான், பரத்வாஜன். அவன் ஞாபகப்படுத்துறான் ரிஷிக்கு, சாமி நேரம் ஆயிடுச்சு, சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்ட்டு. மத்தியானிகம்னு பேர் இருக்கு, மத்தியானம் வந்தனம் பண்ணணும் அப்படி. சரின்னு போட்டார். 2 பேரும் போனாங்க. போன உடனே அங்கே அருமையான சோலை, அவருடைய ஆசிரமம் தான் அது. எங்கே தமசா நதி ஓடுதோ அதில் போய் தியானம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போறாரு. அந்த சோலையை பற்றி வர்ணிக்கிறாங்க. எப்படிப்பட்ட சோலை அது? அந்த சோலைக்குள்ள குயில் போக முடியும், ஆனால் வெயில் போகாது. குயில் போகலாம், ஆனா வெயில் போகாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பவுமே நிழலா இருக்கும். அவ்வளவு திக்கா இருக்கும் அந்த சோலை. வெயில் நுழைவு அறியா குயில் நுழை பொதும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில் பார்க்காத ஆனா குயில் பாடக்கூடியது. கம்பராமாயணத்தில் என்ன வரும்னா, காலையும் மாலைதானும் இல்லது ஓர் கனக கற்பக சோலை அப்படிமா. அந்த சோலைக்குள்ள போயிட்டா காலை எது மாலை எது தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும். நம்ம வேணா நேச்சுரல் ஏர் கண்டிஷன் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சோலை. அதுக்குள்ள பார்க்குறப்ப இவர் கொஞ்ச நேரம் உலாத்தினார். உலாய் வர்ற சமயத்தில் ஒரு மரக்கிளையில் 2 பறவைகள் இருந்தது. அந்த பறவைகளுக்கு பேர் கிரவுஞ்ச பறவைகள்னு பேர். கிரவுஞ்ச, இதை ஞாபகம் வச்சுக்கணும், கிரவுஞ்ச பறவைகள்.
இந்த கிரௌஞ்ச பறவைகள் வந்து தமிழ்ல சொல்றப்ப அது அன்றில் பறவைன்னு சொல்லுவாங்க. உங்க தமிழ் ஆசிரியர் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அன்றில் பறவை. சங்க லிட்ரேச்சர்ல அது வரும். இந்த அன்றில் பறவைக்கும் அந்த கிரௌஞ்ச பறவைக்கும் என்ன ஒரு ஒற்றுமைன்னா, இந்த ரெண்டுமே ஜோடியா தான் இருக்கும், தனியா போகாது. ரெண்டும் வாழ்றது கூட ஜோடியா தான் வாழும். அப்படியே ஒரு ஒரு சமயத்துல ஒண்ணு பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்து செத்தே போயிடும். ஒண்ணு செத்துச்சுன்னா இன்னொன்று நிச்சயமா சாகும். ஒண்ணு போயிடுச்சுன்னா காணா போச்சு, வர முடியல, 2-3 நாளா வரல அப்படின்னா இது செத்தே போயிடும். அந்த மாதிரி ஒரு அந்யோன்யமான பறவை தான் கிரௌஞ்ச பறவை. அதே மாதிரி தமிழ்ல வந்து அன்றில் பறவைன்னு சொல்லுவாங்க. அந்த கிரௌஞ்ச பறவைகள் வந்து ஜாலியா ஆடிக்கிட்டு இருந்துச்சு, பாடிக்கிட்டு இருந்துச்சு, ரெண்டு பறவைகளும். உடனே வால்மீகி இவருக்கு எதை பார்த்தாலும் ராமாயணம் தானே. அதனால இவர் என்ன நினைச்சாருன்னா, அடடா 13 வருஷம் 14 வருஷ வனவாசத்துல 13 வருஷம் ராமனும் சீதை இப்படித்தானே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டா. அதையே நினைப்பு இருக்கு. அவ்வளவு விளையாட்டா இருந்துகிட்டு இருந்தாங்களே. கம்பராமாயணத்துல வரும், பொறுப்பேந்திய தோளானோடு விளையாடினல் போனால்னு சொல்லுவான் சீதையை பத்தி சொல்றப்ப. சீதை வந்து விளையாடிட்டு தான் இருந்தா, கடைசி வரை விளையாடிட்டு தான் இருந்தா. அந்த மாதிரி இந்த பறவைகளை விளையாடிட்டே இருந்ததை பார்த்த உடனே வால்மீகிக்கு சீதை ஞாபகம் வந்துருச்சு, ராம ஞாபகம் வந்துருச்சு. இப்படி சந்தோஷமா தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு கண்ணை மூடிட்டு ஒரு நேரம் அதையே நடிச்சுக்கிட்டு தியானம் பண்ற சமயத்துல சர்ன்னு ஒரு அம்பு எங்கிருந்து வந்துன்னு தெரியல, நேர போய் அந்த ஆண் பறவையினுடைய மார்புல தச்சுது. அந்த ஆண் பறவை ஓடு சத்தம் போட்டுவிட்டு சுத்தி சுத்தி வந்து கீழே இறந்துச்சு. பெண் பறவை பார்த்துச்சு. சடனா வந்த ஒரு நிகழ்ச்சி எதிர்பார்க்காம வந்துருச்சுன்னு சொல்லி கீழே பார்த்தது ஆண் பறவை செத்து கிடக்குது. மேலே அதையும் சுற்றி சுற்றி வந்து கையை கைன்னு கத்திட்டு அதுவும் செத்து போச்சு. ஒரு செகண்ட்ல காட்சி கம்ப்ளீட்டா மாறி போச்சு. முடிச்சு பார்க்குறாரு வால்மீகி, என்னடா இப்போ இவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இந்த பிள்ளைங்க, இந்த பறவைகள் இப்போ இப்படி விழுந்துருச்சேன்னு சொல்லி வாக்குல இருந்து ஆவேசமான ஒரு சாபம், அப்படித்தானே சொல்லுவோம் சாபம். அட பாவி, சந்தோஷமா இருக்கிற ஆனந்தமாக இருந்தக்கூடிய இந்த பறவைகள்ல ஒன்ன கொண்டுட்டியப்பா சண்டாளா, நீ மட்டும் நான் ஜாஸ்தி நாள் இருக்க போறியா என்ன அப்படின்னு சாபம் கொடுத்த. இந்த சாபத்துக்கு சமஸ்கிருதத்தில் சொல்லணுமானால் மானிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமகா சாஸ்வதி சமாக யத்கிரௌஞ்சம் இதனாத் ஏகமவதி காமமோகிதம். நான் சொன்ன அர்த்தம் அதே தான் இந்த சாபத்துக்கு சமஸ்கிருதத்தில். கொஞ்ச நேரம் வால்மீகிக்கு நிதானம் இல்லை. பக்கத்தில் இருந்த பரத்வாஜனுக்கு ஒரே ஷாக். ஏன்னா முனிவர் கோவப்பட்டே பார்த்தது இல்லை. கோவப்பட்டதோட சேர்ந்து இப்படி ஒரு சாபம் கொடுக்குறாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வால்மீகிக்கு கொலைங்கிறது புதுசா? கொலைங்கிறது அவனுக்கு புதுசு இல்லை. ஏற்கனவே எத்தனையோ ஆளுகளை கொலை பண்ணவன். இந்த பறவைகளை கொலை பண்றதுக்கு ஒன்றும் புதுசு இல்லை அவனுக்கு. அது வேடம் தானே. எத்தனையோ பறவைகளை எத்தனையோ பேர் வேடம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஏன் அவனுக்கு அந்த ஆவேசம் வந்ததுன்னா, அந்த பறவைகள்ல ராமனையும் சீதையும் கற்பனை பண்ணி பார்த்துட்டான். அவங்களுக்கு வந்த துன்பம் மாதிரி இங்க வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த ஆவேசத்துல சத்தம் போட்டான். பரத்வாஜ முனிவருக்கு முனிவர் வாயில இருந்த அந்த வாக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. மானிஷாத பிரதிஷ்டா இப்படியே சொல்லி சொல்லி பார்த்தான். வால்மீகிக்கு ஆச்சரியம், என்னடா நமக்கு ஏன்டா இவ்வளவு கோபம் வந்தது? ஏன்னா ஒரு பறவையை கொள்றதுங்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? வால்மீகிக்கு 2 விஷயம். ரத்னாகரனா இருக்கிற சமயத்துல இருந்த அந்த மனப்பான்மை இப்ப இல்லை. அந்த மனசு போயிடுச்சு. அப்ப இருந்த ஒரு கடுமையான கல் மனம் இல்லை. இப்ப ஈர மனசாகி போச்சு. 1. 2வது, இப்போ அவன் சீதையை நினைச்சிட்டு இருக்கான், சீதைய ராமனையும் நினைச்சிட்டு இருக்கான். அந்த சீதையை ராமனை கொண்டு போய் இந்த கிரௌஞ்ச பதிவு மேல இம்போஸ் பண்ணதுனால கோபம் வந்தது. ஆனா சாமானியமான கோபம் அல்ல, ஒரு சாபமா வந்துருச்சு. இந்த சாபத்தை நினைச்சுட்டே இருக்கிறாங்க 2 பேரும். போய் அதோட போய் குளிச்சான்.
நல்ல ஸ்நானம் பண்ணாரு, சந்தியாவந்தனம் எல்லாம் பண்றாரு. ஆனாலும் கூட மானிஷாத பிரதிஷ்டா மகா சாஸ்வதி அது ஞாபகம் வந்துட்டே இருக்கு, அது மறக்கல. இவன் பரத்வாஜனும் அதையே சொல்லிட்டே இருக்கான். மத்தியான வேலையெல்லாம் முடிஞ்சது, சாயங்காலம் இருந்தது. அப்போ அவருக்கு மனசுல அது போகல, வாக்குல அது போகல. பிரம்மதேவர் வந்திருக்கிறார். பிரம்மா யாரு தெரியுமா? யாரு சொல்லு. 3 பேர்ல அவர் ஒருத்தர். அவருக்கு என்ன வேலை? படைப்பு. அப்புறம் காத்துல யாரு? விஷ்ணு. அழித்தல் சிவன். பிரம்மா வந்து காத்தல், பிரம்மா வந்து படைத்தல் இல்லையா? அவரு ஆசிரமத்துக்கு வந்திருக்காரு. இன்னொன்னு எல்லாரும் பரபரப்போட அதே சமயத்துல மரியாதையோட அவரை வரவேற்று ஆசனம்னு அமைச்சு உட்கார வச்சுட்டு வால்மீகி கை கட்டி நிற்கிறார். அப்புறம் பிரம்மா பார்த்து உட்காருங்கன்னு சொன்ன உடனே தான் உட்கார்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்தா அவங்க உட்கார்ந்த பிறகு தான் நாம உட்காரணும். அப்படியே செய்யறோம். நம்ம உட்காந்துட்டே தான் வரங்க வைக்கணும். வாங்க வாங்க வாங்கன்றோம். இல்லை உட்காருங்க அப்படின்னு சொல்றோம் அவரை. நம்ம எந்திரிச்சு அணைக்கிறோம். அதெல்லாம் போச்சு அந்த காலம். ஆனா வால்மீகி ராமாயணத்தில் வரக்கூடிய பண்பாடு இதுதான். யார் விருந்தினர் வந்தாலும் பெரியவங்க வந்தாங்கன்னா எந்திரிச்சு போய் வரவேற்கணும். திருப்பி அவங்க உட்கார்ந்த பிறகு தான் நம்ம உட்காரணும். இது அந்த காலத்து நடைமுறை. வால்மீகியில அப்படித்தான் சொல்லியிருக்கான். அது மாதிரி பிரம்ம ரிஷி பிரம்மா உட்கார்ந்த உடனே இவர் உட்கார்ந்தாரு. அப்பவும் இவர் மனசுல பிரம்மா வந்துட்டாரு, பேசினாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவருக்கு மானிஷாத பிரதிஷ்டா தோமகா அதே தான். உடனே பிரம்மா பார்த்து சிரிச்சார். மகரிஷியே, உன்னுடைய மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். மத்தியானம் நடந்த நிகழ்ச்சி பூராமே என்னுடைய சிருஷ்டி தான். உண்மையில அங்க நடக்கல. உனக்கு காண்பிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு நாடகம், ஒரு தோற்றத்தை நான் ஏற்படுத்தினேன். ஷோ. உன்னுடைய வாக்குல வந்த அந்த சாபம் இருக்கு, அது வந்து சரஸ்வதி தேவனுடைய அருள்னால உனக்கு வந்தது. நீ நல்லா சொல்லி சொல்லி பாரு. அந்த சாபம் வந்து ஒரு ஸ்லோகம் மாதிரி இருக்கும். நம்ம சொன்னோம்ல கொஞ்ச நேரத்துக்கு 2 வரி உள்ள ஸ்லோகம். அந்த மாதிரி இப்ப நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா கரெக்டா 2 வரி இருக்கும், ஸ்லோகம் இருக்கும். தபஸ் வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்கியதாம் வரம். இது வந்து அப்ப சொன்னது. மானிஷாத பிரதிஷ்டாம் மகா சாஸ்வதி சமகா ஒரு வரி. எத்கிரௌஞ்சம் மிதுனாத் ஏகமவதி காமமோகம் 2வது வரி. இப்ப சாபமா வந்தது மட்டும் இல்ல, அந்த சாபமா வந்த சொற்களும் சேர்த்தமானால் ஒரு ஸ்லோகமா வந்துருச்சு. இந்த மாதிரி வர வச்சது சரஸ்வதி தேவி தான் அப்படின்றார். எதுக்காக இந்த வேலை செஞ்சோம் அப்படின்னா, காலையில நாரத மகரிஷி உனக்கு எந்த ராமாயணத்தை சொன்னாரோ, ராமனுடைய சரித்திரத்தை சொன்னாரோ, அந்த சரித்திரத்தை சரஸ்வதியினுடைய அருள்னால உனக்கு கிடைச்சது இல்லையா ஸ்லோகம், அந்த ஸ்லோக வடிவில நீ காப்பியமாக செய் அப்படின்னு. நீ காவியமாக செய். அதுக்காகத்தான் இந்த நாடகமே நடத்தப்பட்டது. இப்ப வால்மீகி வாக்குல வந்த அந்த மானிஷாத பிரதிஷ்டா இருக்கு இல்லையா, அது என்ன சிறப்புங்கிறதுக்கு, ஏன் அந்த ஸ்லோக வடிவத்துல நீ காப்பியா செய்யணுங்கிறதுக்கு பிரம்மா காரணம் சொல்றார். என்னன்னா, இந்த ஸ்லோக வடிவம் ரிக்வேதத்திலையும் சாமவேதத்திலையும் நம்முடைய வேதங்கள்ல தான் இருக்கு. அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பா வகை ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதே ஸ்லோக வடிவத்துலதான் உன் வாயிலிருந்து வந்துருச்சு. ஏன்னா நீ வேத சாரப்படி நடக்கிறவன், உன்னுடைய ஒழுக்கம் பூரா வேதத்தை பின்பற்றி தான். அதனால உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு அது. இது வந்து நீ இதுல வந்து நீ காப்பியை செய்ய வேண்டும். வால்மீகி முடிக்கிறார். என்னடா நம்ம இப்படிடா காப்பியை ஒண்ணுமே தெரியாது. காலையில நாரதர் சொன்ன 100 பாட்டு தான், 100 ஸ்லோகம் தான், அதுக்கு மேல எதுவுமே தெரியாது. அப்போ பிரம்மா சொன்னாரு,
அந்த காப்பியத்துல வரக்கூடிய எல்லா பாத்திரங்கள்லாம் தெரியுமில்ல, கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ் அத்தனை பேருடைய சொல், செயல், எண்ணம் 3 உனக்கு வரும், தோண்டிக்கிட்டே இருக்கும். நீ எழுத ஆரம்பிச்சேன்னா உன் மனசுல வந்துகிட்டே இருக்கும். வர 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 நீ எழுதிக்கிட்டே இருக்கலாம். அப்படி நீ உனக்கு தோன்றி தோன்றி என்னுடைய ஆசீர்வாதத்துல வர்றதுனால உன்னுடைய வாக்குல இருந்து வந்த அத்தனையும் சத்திய வாக்குகள் தான், ஒன்னும் பொய் இருக்காது. அப்படி சத்திய வாக்குகளாக வந்ததுனால இந்த காப்பியம், நீ எழுதக்கூடிய காப்பியமானது உலகத்திலே மலைகளும் நதிகளும் கடல்களும் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் நீடூழி வாழும், நிறையப்பட்டு இருக்கும். ரொம்ப ஆசீர்வாதம் பண்றார். இப்ப வால்மீகிக்கு முதல்ல ஒன்றும் புரியல. ஏன்னா இன்னைக்கு பூரா நடந்த விஷயம் பூரா இதனால தானே. தான் எப்படி இருந்தோம், எப்படி வந்திருக்கிறோம், என்ன செய்ய போறோம், கடவுளுடைய ஆக்கியம் எப்படி வந்திருக்கு பார்த்தா அவர் புலகாயதம் அடைஞ்சு போச்சு. அடைஞ்ச உடனே அந்த ஆவேசத்துல நான் இப்பொழுது ராமாயணத்தை காப்பியமாக செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதி வந்துச்சு. ராமாயணம் காவியம் ஈத்திரி செய்கி கரவாணி அகம். கரவாணி அகம் அப்படின்னா அகம் கரவாணி, நான் செய்வேனாக. அந்த மாதிரி ஒரு உறுதி அவருக்கு வந்துருச்சு. பிரம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். இப்ப வால்மீகிக்கு அந்த பொறுப்பு வந்துருச்சு. பொறுப்பு வந்து எழுதித்தான் ஆகணும். முதல்ல மனசுல அந்த சங்கல்பம்னு சொல்றோம்ல, உறுதி, அந்த சங்கல்பம் வந்துருச்சு. அதை வால்மீகி ராமாயணத்துல சொல்றான். ராமாயணம் காவியம் ஈத்திரி செய்கி. ஈத்திரி செய்கின்னா இப்படியாக, எப்படியாக, நாரத சொன்ன கதை, பிரம்மா சொன்ன வாக்கு, அந்த ஸ்லோக வடிவம், அதுல நான் செய்வேனாக அப்படின்னு அவர் உறுதி பண்ணிட்டார். பண்ணிட்டு ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அந்த கதையை பூரா ஞாபகம் வச்சு பார்க்கிறார். 3 முக்கியமான விஷயங்கள் அந்த கதையில இருக்கு. என்ன? ஒண்ணு, ராமனுடைய நடத்தை, ராமனுடைய நடவடிக்கை, செயல், இல்லையா? ராம அயனம். அயனம்னா பாதை. அயனம்னா பாதை. நம்ம சொல்றோம் தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்றோம்ல, வடக்கு தட்சிணம் சொல்றோம்ல. உத்தராயணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லி. இப்ப நம்ம எதுல இருக்கோம் தெரியுமா? தை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 6 மாசத்துக்கு உத்தராயணம், மார்கழி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 6 மாசத்துக்கு தட்சிணாயணம். புரியுதா? அது அயனம்னு ஏன் சொல்றோம்? சூரியன் அந்த வழியில போறான். வடக்கு நோய்க்கு வடக்கு பகுதியில் போறதுப்ப உத்தராயணம், தெற்கு நோய்க்கு போறப்ப தட்சிணாயனம். அதே மாதிரி ராம அயனம் அப்படின்னா ராமனுடைய பாதை. ராமன் நமக்கு என்ன பாதை காட்டிட்டு போனா, என்ன வழி சொன்னா, எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு சொல்லியிருக்கிறான், அதை நம்ம பார்க்கலாம். அதனால ராமாயணம். சரி, ராமாயணம் ராமன் காட்டிய வழி மட்டும்தான் ராமாயணத்தில் இருக்கா? வால்மீகி எழுதுறார், சீதாயா சரிதம் மகத். சீதையினுடைய கதையும் கூட தானே அது. ராமனுடைய கதை மட்டும் இல்லை, அதுல சீதை கதையும் சேர்ந்திருக்கு. 3வது ராவண வதம், அது இருக்குல்ல. அதுக்கு என்ன சொல்றாருன்னா பௌலசிய வதம்னு சொல்றான். பௌலசியன்னு சொல்றான் யாரு? ராமனுடைய அப்பா பேரு, ராவணனுடைய அப்பா பேரு விஸ்ரவஸ். இந்த விஸ்ரவசனுடைய அப்பா பேரு புலஸ்தியன். அப்ப புலசியன் தாத்தா, விஸ்ரவஸ் அப்பா, ராவணன் பேரன், இல்லையா? புலசியனுக்கு பேரன். புலசியனுடைய பேரன் அப்படிங்கிறத சமஸ்கிருதத்துல பௌத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌத்திரன்னு சொல்றோம்ல, பௌத்திரன்னா பேரன். அப்ப பௌலசிய வதம் அப்படின்னா ராவணனுடைய வதம். இப்ப இந்த 3 வதம் 3 பேர் சொன்னார்ல, ராமாயணம், சீதையனுடைய சரித்திரம், ராவணனுடைய வதம். இந்த 2 மொட்டையை சொல்லிட்டார். ராமாயணம் சொன்னாரு, ராவணனுடைய வதம் மொட்டையை சொல்லிட்டாரு. ஆனா சீதையினுடைய சரித்திரம்னு சொல்றப்ப மட்டும் வால்மீகி என்ன சொல்றாருன்னா சீதையினுடைய மகத்தான சரித்திரம் அப்படிங்கிறார். சீதையினுடைய மகத்தான சரித்திரம், சீதாயா சரிதம் மகத் அப்படின்றார்.
ஏன் அவருக்கு அந்த அம்மாவுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு பெருமை? ஏன்னா ராமனுடைய உயர்வுக்கும் அவருடைய மாட்சிக்கும் காரணமாக இருந்தவள் சீதை. அதே மாதிரி ராவனுடைய வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் காரணமா இருந்தவர் சீதை. ஆக ராமாயணமோ ராவண வதமோ சீதை இல்லாம நடக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, தசாவதாரம் தெரியுமில உங்களுக்கு? தெரியுமா? தசாவதாரம் எதுல ஆரம்பிக்கும்? மீன்ல ஆரம்பிக்கும் இல்லையா? மச்சாவதாரம் அதுல ஆரம்பிச்சு வரிசையா போகும். இந்த அவதாரம் 10 அவதாரத்தை நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு அவதாரம், எல்லா அவதாரமும் யார் பண்ணது? திருமால் இல்லையா? மகாவிஷ்ணு தான் இந்த அவதாரம் எடுத்தாரு. எந்த அவதாரத்திலேயாவது அவர் வீட்டுக்கார மேல கூட்டிட்டு போனாரா? நானே யோசனை பண்ணி பாரு, கிடையாது. ராமாவதாரத்துலதான் மகாலட்சுமி சீதையா வர்றா இல்லையா? அப்ப சீதைக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? மகாவிஷ்ணுடைய அவதார நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் சீதையினுடைய துணை இருக்கணும். சீதையை வச்சுதான் ராமாயணமே நடக்குது. அதனால ராமாயணத்துக்கு இன்னொரு பேரு கூட உண்டு. என்ன பேரு? சீதாயனம். சீதாயனம் ராமாயணம்னு சொல்ற மாதிரி சீதாயனம். அதனாலதான் வால்மீகி மகரிஷி என்ன சொன்னார்னா, சீதாயா சரிதம் மகத்துன்னு சொன்ன, மகத்தான சீதையின் சரித்திரம்னு சொன்னார். அப்ப கடைசியா இந்த மாதிரி சீதையினுடைய சிறப்பு இருந்ததுனாலதான் வைஷ்ணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ராமாயணத்தை பத்தி சொல்றப்ப ராமாயணம் சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்கிறதுன்னு சொல்லுவோம். சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்கிறதுன்னு சொல்லுவோம். இப்ப ராமாயணம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம். கதை. இந்த வரலாற்றில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு காப்பியம் எழுத வேண்டுமானால் 3 கண்டிஷன்ஸ் வேணும் இல்லையா? 3 கண்டிஷன்ஸ் என்ன? ஒண்ணு, அந்த காப்பிய ஆசிரியனுக்கு மனசுல பூரா நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கதை அல்லது ஒரு வரலாறு வேணும். அது இருந்தா தான் அவன் காப்பி எழுத முடியும். அப்புறம் அந்த காப்பியத்தை மனசுல வச்சு 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 ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவனுடைய மனசுல ஒரு ஆவேசம் வரணும். ஆவேசம் வர்றதோட பார்த்தாது, அந்த ஆவேசத்துக்கு கடவுளுடைய அனுகிரகமும் வேணும். அப்போ 3 இருக்கணும். ஒண்ணு, மனதை கவர்கின்ற ஒரு கதை அல்லது வரலாறு. ரெண்டாவது, அவனை உலுப்பி விடக்கூடிய, மனத்தை அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வரணும். மூணாவது, கடவுளுடைய ஆசீர்வாதம். நீங்க வால்மீகி ராமாயணத்தை பாருங்க. முதல்ல கதை, நாரதர் கதை சொன்னாரு இல்லையா? அந்த கதை மனசு பூரா நிறைஞ்சிருச்சு அவனுக்கு. ரெண்டாவது கிரௌஞ்ச வதம். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆவேசமா வந்தது. அவன் வாயில வந்து சுலோகத்துல வச்சுதான் கதையை எழுத போறான், காப்பியமே எழுத போறான். அது ஒண்ணு. ரெண்டாவது. மூணாவது, பிரம்மதேவன் வந்து நான் படைப்பதனால் இறைவன் அப்படின்னு சொல்றான்ல ஒரு பாட்டுல. நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். யார் படைக்கிறாங்களோ அவன் இறைவன். பிரம்மா தான் படைப்பு கடவுள். அவரே வந்து வால்மீகி ஆசீர்வாதம் பண்ணி போயிட்டார். அப்ப ராமாயண காப்பியம் இது 3 காரணம். சரி, சிலப்பதிகாரம் தெரியுங்களா உங்களுக்கு? யார் எழுதுனது? இளங்கோவடிகள் இல்லையா? எப்படி எழுதினாரு? காப்பியம் தானே சிலப்பதிகாரம். அப்ப அது வர்றதுக்கு இதே மாதிரி ஒரு கதை இருக்கணும்ல, ஒரு வரலாறு இருக்கணும் இல்லையா? என்ன வரலாறு அது அப்படின்னா, சேரன் செங்குட்டுவன் ஒருத்தர் இருந்தான், கேள்விப்பட்டிருப்பீங்க. சேரன் செங்குட்டுவன். அவனுக்கு தம்பி ஒருத்தர் இருந்தார், பேரு இளங்கோவன். இந்த சேரன் செங்குட்டுவன், இளங்கோ, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து, இளங்கோவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, சீத்தலை சாத்தனார்னு பேர். அவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் மலைக்கு போய் பார்க்கணும்னு சொல்லி போனாங்க. அப்பப்போ அரசர்கள் வந்து, ஏன்னா சேர நாட்டு வந்து மலை தானே இருக்கு, மலைநாடுன்னு சொல்றோம், மலையாளம்னு சொல்றோம்.
அப்ப மலைநாட்டில் போய் அப்பப்போ அரசர்கள் போய் பார்க்கறது வழக்கம். அப்ப செங்குட்டுவன் அது மாதிரி ஒரு நாள் கூட்டிட்டு போனேன். எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் மலையில போய் பார்த்தா அந்த மலைவாசிகளுக்கு என்ன ஆகுறதுன்னா, எப்பாவது ஒரு தடவை அரசர் வர்றார். போன தடவை அரசர் வந்ததுக்கும் இந்த தடவை அரசர் வந்ததுக்கும் இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது அந்த நாட்டுல காட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைவன் சொல்லுவான். இப்ப அதே மாதிரி செங்குட்டுவன் கேட்டான், என்னப்பா ஏதாவது விசேஷம் உண்டா அப்படி. அப்ப அந்த காட்டு தலைவன் சொல்றான், நேத்து நடந்த ஒரு விஷயம், ஒரு சோகமே வடிவெடுத்த ஒரு பெண். அந்த சோகத்துக்கு நாங்க உதாரணமே சொல்ல முடியாது, ஓமை இல்லாத சோகம். அது சோகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அந்த பெண்ணானவள் தூரத்துல இருக்கிற அந்த உயரமா இருக்கக்கூடிய சிகரத்துல போய் நின்றுட்டு இருந்தா. நின்றுட்டு வானத்துறைக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல வானத்திலிருந்து ஒரு ரதம் வந்தது. அதுல ஒரு அழகான யவன புருஷன் வந்தான். அவன் வந்து இந்த பொண்ணை பார்த்து ஆறுதல் சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு மேல போயிட்டான். இதுதான் நடந்தது. இதுக்கு முன்னால இந்த மாதிரி நிகழ்ச்சி இந்த நாட்டிலேயே காட்டிலே நடந்தது இல்லை. யார் அது, ஏன் அந்த சோகம், வந்தவன் யாரு, ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப சீத்தலை சாத்தனார் இளங்கோ கூட வந்தார்ல, அவர் சொன்னாரு, யான் அறிக்கவன் அது பட்டது. எனக்கு அந்த வரலாறு தெரியும். என்ன வரலாறு? புகார் நகரத்துல கண்ணகி கோவலன் இருந்தது. அவங்க வந்து கோவலன் பண்ண தப்புனால செல்வத்தெல்லாம் இழந்து மதுரைக்கு வந்தது. சிலம்பை வந்து விற்கிறதுக்காக போனது. அந்த ஆச்சாரி அந்த கொற்றவன் வந்து மாற்றினது. கடைசியில் எரிஞ்சு போனது. எல்லாமே நடந்தது தான். எனக்கு அது தெரியும். ஏன் அப்படின்னா, மதுரை எரிகிற பொழுது நான் அங்கே இருந்தேன். அந்த கண்ணுக்கே நேரில் நான் பார்த்தேன். அவர் சொன்னது எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த கதையை பூரா சொன்னார். ஆரம்ப காலத்துல எவ்வளவு வளமான குணம். கண்ணகியினுடைய பிறந்த குடும்பம் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப வளமையான குடும்பம். அது அதே மாதிரி கோவலனும் சாதாரண குடும்பம் இல்லை. அதுவும் பெரிய ஒருத்தன் வந்து கடல் வாணியத்துல சிறந்தவன், ஒருத்தன் தரை வாணியத்துல சிறந்தவன். இப்படிதான் 2 பேர் இருந்தாங்க. அப்ப பெரிய குளத்துல பிறந்தவங்க, பெரிய இடத்துல பிறந்தவங்க. ஆனா என்ன ஆச்சு, ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தது. அதனால பூரா குளந்தரு வான்பொருள் குன்றம் தொலைத்தேன்னு சொன்னாங்க. அவ்வளவு குன்று மாதிரி இருந்த செல்வம் எல்லாம் போச்சு. அதுக்காக மதுரைக்கு வந்தாங்க. மதுரைக்கு வந்த இடத்துல என்னாச்சு, அங்கேயும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அதனால கணவன் கொல்லப்பட்டான். அந்த கண்ணகி தான் இப்ப இங்க மேல வந்து கோவலனோட சேர்ந்துட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னார். இது கேட்க 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 இளங்கோவடிகளுக்கு அப்படியே மனசு பூரா நிரம்பிடுச்சு. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ராமாயணத்துக்கு கேட்டோன்னா வால்மீகி மனசு எப்படி திருப்தி ஆச்சோ அந்த மாதிரி இளங்கோவடிகளுக்கு வந்துகிட்டே இருக்கு. மனசுல வந்துட்ட உடனே கடைசியில என்ன சொன்னார் அவரு, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும். எது சிலப்பதிகாரத்தில் வருதுல்ல, கேள்விப்பட்டீங்களா? சிலப்பதிகாரத்துல 3 கருத்து சொல்லுவான். ஒண்ணு, அரசியல்ல தப்பு பண்ணா எவன் தான் வருவான். அரசியல்ல தப்பு பண்ண என்ன தண்டனை, எவன் தான் வருவான். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும். பத்தினிக்கு வந்து எல்லா காலத்திலும் எல்லா இடத்துலையும் சிறப்பு உண்டு. பெரியவர் போனா பாராட்டுவார். எவ்வளவு காரணம்னா, ஊழ்வினை உடுத்து வந்து ஊட்டும் என்பது. இளங்கோவடிகள் கரெக்டா அந்த கதையில இருந்து இந்த 3 விஷயத்தையும் எடுத்தார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உடுத்து வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னுமோர் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யல்னு ஆரம்பிச்சார். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யல், அது என்ன அர்த்தம்? இதே மாதிரி ஒரு சிலப்பதி என்ற பெயர்ல நான் ஒரு காப்பியம் செய்வேனாக. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தோம்ல, வால்மீகி என்ன சொன்னாரு,
அகம் கரவாணி சொன்னார்ல. காவியம் ராமாயணம் காவியம் விதிர்சேகை கரவாணியகம் அகம் கரவாணி. அதே டிரான்ஸ்லேஷன் தான் இது. சிலப்பதிகாரம் என்னமோ பெயரால் நாட்டுது ஞாமோர் பாட்படை செயல்னு சொல்லி ஆரம்பிச்சார். அப்படிதான் சிலப்பதிகாரம் பிறந்தது இல்லையா? அப்ப ஒரு காப்பியம் பிறப்பதற்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வால்மீகி ராமாயணத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ வால்மீகி காப்பியம் செஞ்சாரு, செஞ்சு முடிஞ்சாரு. முடிச்ச உடனே இது எப்படி பரப்புறது? வால்மீகிக்கே ஆச்சரியம் தன்னுடைய காப்பியத்தை பார்த்து. எவ்வளவு பெரிய காப்பியம் அது! 6 காண்டங்கள். என்னென்ன காண்டம்னு தெரியுமில்ல ராமாயணத்துல? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். 6 காண்டங்கள். வால்மீகி ராமாயணத்தில் உள்ள 500 சர்க்கங்கள். சர்க்கம்ங்கிறது படலம். நம்ம கம்பராமாயணத்தில் படிக்கணும்னா படலம்னு. சிலப்பதிகாரத்தில் காதைன்னு சொல்லுவான். நாடுகான் காதை, காடுகான் காதைன்னு வரும். சப்டிவிஷன் சொல்லலாம். அதை சப்டிவிஷன் சொல்றோம். அப்ப 500 சர்க்கங்கள், 24,000 ஸ்லோகங்கள். 24,000 ஸ்லோகங்கள் அப்படின்னா மொத்தம் எத்தனை வரியாச்சு? 48,000 வரியாச்சு. இவ்வளவு செஞ்சு முடிச்சார். செஞ்சு முடிச்சது எப்படி பரப்புறது? எல்லாருக்கும் தெரியணுமே. இது எப்படி பரப்புறது அப்படின்னு யோசனை பண்ற சமயத்துல யோசனை பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணாரு. எழுத்தாப்புல லவனும் குசனும் நின்றுட்டு இருந்தாங்க. 2 பேரும் எப்பவுமே வால்மீகிட்ட நமஸ்காரம் பண்ணி காலையில நாங்க என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்த 2 பேரும் யாருன்னு தெரியுமில்ல? லவகுசன். அவங்க வால்மீகிக்கு முன்னால் நின்று நாங்கள் என்று என்ன படிக்க வேண்டும், இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், முனிவர்களை சொல்லுங்கள். அப்பதான் வால்மீகிக்கு டக்குன்னு ஒரு யோசனை சரி இவங்களை வச்சு நாம பரப்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு 24,000 ஸ்லோகங்களையும் சொல்லி கொடுத்தாரு. அந்த காலத்துல யாருமே பேப்பர் வச்சு எழுதுறது இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் பேப்பர்லாம் வச்சு எழுதிக்கிறது இல்லை. சொல்லுவாரு கேட்பாரு, சொல்லுவாரு கேட்பார். கேட்டு 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 தான் இது இதே தவிர எழுதி வரல. அதனால வால்மீகி முனிவர் 24,000 ஸ்லோகத்தையும் சொன்னார். 24,000 ஸ்லோகத்தையும் இந்த 2 பசங்களும் மனப்பாடம் பண்ணாங்க. மனப்பாடம்னு இப்பதான் நம்ம சொல்றோம், மனசுல வச்சுக்கிட்டாங்க. இது என்ன செய்யறது? முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது மற்ற ரிஷிகள் ஆசிரமம் இருக்கு இல்லையா, அங்க போய் சொல்லுவோம். அப்புறம் அப்படி இப்படியே அவங்களா பார்த்து எங்க கூட்டிட்டு போய் அயோத்தி நகரத்துக்கு வந்தாங்க. அயோத்தி நகரத்துக்கு வந்த உடனே அயோத்தியில தெருவில் எல்லாருக்கும் நின்று இவங்க பாட ஆரம்பிச்சாங்க. பாட ஆரம்பிச்சா ஒரு நாள் பரதன் அந்த பக்கம் வந்தவன் இதை பார்த்தான், கேட்டான். ஆனா அருமையா இருக்குது, இது நம்ம அரண்மனைக்கு கூட்டிட்டு போவோம் அவங்கன்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போய் அங்க போய் ராமனுக்கு முன்னாலேயே பாட ஆரம்பிச்சாங்க. இப்ப நல்லா யோசனை பண்ணி பாரு. யாரை பத்தி பாடுறோமோ அவங்கதான் தங்களுடைய தந்தை அப்படிங்கிறது லவகுசனுக்கு தெரியாது இல்லையா? யார் என்னுடைய சரித்திரத்தை சொல்லுகிறார்களோ அவர்கள் நான் பெற்ற பிள்ளைகள் என்பது ராமனுக்கு தெரியாது. ஒரு அதிசயமான அரங்கேற்றம் இல்லையா? பாடுறவனுக்கு தெரியாது, கேட்டவனுக்கு தெரியாது. ராமன் அரண்மனை அரியாசனத்துல இருந்து தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். இந்த கதையை கேட்க 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 பார்க்குற பாப்புலேஷன், அந்த பப்ளிக் எல்லாருமே கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு, சீதையினுடைய சோகத்தை பற்றி சொல்கிற சமயத்தில். அப்போ ராமனுக்கு அறியாமலேயே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அவன் என்ன நினைச்சா, அட அரியாசனத்தில் உட்காந்துட்டு நம்ம கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவனும் இறங்கி ஆளுநரால் சேர்ந்து உட்காண்டான். ராமாயணம் முடிஞ்சது. முடிஞ்சோடனே எல்லா பப்ளிக்கும் பார்த்தாங்க, ராஜா பக்கத்தில் உட்காந்துருக்காரு. உடனே பதறி போய் எல்லாரும் எந்திரிச்சு, என்ன இப்படி வந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னார். அப்ப ராமன் என்ன சொன்னா, ராமாயணம் நடக்கிற இடத்துல, ராமாயணம் சொல்லக்கூடிய இடங்கள்ல ராமனுக்கு அரியாசனம் இல்லை, ராமாயணத்துக்கு தான்
அரியாசனம் அப்படின்னு. அப்படி வந்தது தான் ராமாயணம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயோ ஒரு மூலையில் கமசா நதி கரையில் ஒரு குடிசையில் வால்மீகி ஏற்றிய ராமாயணம் இன்னைக்கு எல்லா உலகத்திலையும் பரவி இருக்கு. கிட்டத்தட்ட 300 ராமாயணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவிலே ஏகப்பட்ட ராமாயணம் இருக்கு, வெளிநாடுகளில் இருக்கு, எல்லா நாட்டிலையும் இருக்கு, ஏசியா கண்ட அத்தனையில இருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. இப்போ இதுதான் ராமாயணத்தினுடைய தோற்றம். என்னுடைய முதல் செஷன். அடுத்த செஷன்ல இந்த ராமாயணத்துக்கும் மற்ற நாட்டில் காப்பியங்கள் இருக்குல்ல, இதே மாதிரி வந்திருக்குல்ல, அந்த காப்பியங்களுக்கு என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை, எந்த வகையில நம்ம ராமாயணம் அவங்களோட சிறந்தது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப எப்பவுமே ராமாயணம் சொன்னோம்னா அதுக்கு பல சுருதின்னு சொல்லுவாங்க, பயன் சொல்றதுன்னு சொல்றது. அந்த பலனை சொல்லி நிறுத்திக்கிறோம். நாடிய பொருள்கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீர்பற்றழிய வாகை சூடிய சிலையிராமன் தோல்வழி கூறுவோர்க்கே, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தர். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். கேள்வி கேட்கறது சந்தேகமா இருக்கா, ஏதாவது நான் சொன்னதுல புரியாம மிஸ்ஸே கேள்வி கேட்க போறாங்களா? ராமாயணம் வந்த கதையை கேட்டீங்க. உங்களுக்கு இவ்வளவு நேரம் கேட்டதுல சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஐயா உங்களுக்கு சொல்ல சொல்லுங்க. நல்லா அமைதியா கேட்டீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டீங்க, நாங்களும் தெரிஞ்சுட்டோம். கேட்குறோம் தெரியாது. யார் கேட்குறீங்க? உங்களுடைய சந்தேகத்தை மட்டும் பக்கத்துல கலந்துரையாடல். ஆசிரியர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உண்டா? சும்மா சொல்ல, மைக்கு கொடுங்க. பேசக்கூடாது. வால்மீகி சமஸ்கிருதம். ராமன்ற பேரு எல்லாத்திலும் ஒண்ணுதானப்பா. தமிழ்லயும் ராமதான் சொல்றோம், சன்ஸ்கிருத்லயும் ராமதானே சொல்றோம். அதுக்கு பேரு மராமரம்னு பேருடா. மராமரம்ங்கிறது அந்த மரத்தினுடைய பேரு. மராமரம்ங்கிறது அந்த மரத்தினுடைய பேரு. என்ன சந்தேகம் சொல்லு. மராமரம்னு அந்த மரத்துக்கு பேரு. அந்த மரத்தை அப்படித்தானே சொல்லணும், வேற எப்படி சொல்றது? தமிழ் இல்லடா, மராமரம்ங்கிறது. ஏன்னா பின்னாலே ராமாயணத்துல நீங்க படிச்சீங்கல்ல, ராமன் வந்து கிஷ்கிந்தையில மராமரம் 7 மெய்தான்னு சொல்லி வருதுல்ல. கிஷ்கிந்தையில 7 மரத்து மேல அம்பு விடுறான்ல ராமன், கேள்விப்பட்டீங்கல்ல? மராமரம்னு சொல்லி அங்கேயும் வரும். இந்த மரம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற மரம் தான், அதுக்கு பேரு மராமரம். அந்த பேரு முதல்ல வரலாம் உனக்கு, ராமா ராமன்ற சொல்லு வரலாம் உனக்கு. ஏன்னா காட்டுல வச்சுட்டவன் தானே. அதனால ஒரு மராமரான்னு சொன்னோம்னா அது திருப்பி ராமன் வந்துடும். நீங்க கொஞ்ச நேரம் சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்கே வரும் மராமரம். சமஸ்கிருதம் தான் நமக்கு வந்த கதை, சமஸ்கிருதத்துல வந்திருக்கு. நம்ம அதுல சொல்ல வேற என்ன சொல்றது?
சொல்லு, எதாவது கேளு. டேய், முதல்ல கொஞ்சம் நான் இங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க யாருமே வெளியாட்கள் நினைக்கல, என்னுடைய பிள்ளைகள் நினைச்சேன் நான். அதனால எனக்கு பயம் இல்லை. நம்ம பிள்ளைகளோட பேசுறது எனக்கு பயம் இருக்குங்க. உன் கூட பேசுறதுக்கு எனக்கு பயமா? என்னுடைய பிள்ளைகளோட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்குமா? நீங்க பூரா என்னுடைய பிள்ளைகள் தான். எனக்கு வயசு 85 ஆகுது. நீங்க எல்லாம் எந்த வயசு? 15 பதினெட்டு இருக்கீங்க. என்னோட எத்தனை வயசு? பிள்ளைங்க பேத்திகள் தானே. நீங்க பேத்திகளை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? அப்படிதான். வல்மீகம். வல்மீகம், வால்மீகிங்கிற பேரு அந்த வல்மீகின்ற புற்று சுத்தி இருந்ததுனால அந்த புற்று சுத்தி இருந்தது கூட தெரியாம ராமராமன்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால நாரதர் என்ன சொன்னார்னா, நீ இதுக்குள்ள வந்த மாதிரிதான், புற்றில இருந்து வந்த மாதிரிதான் அர்த்தம். அப்ப நீ வால்மீகி அப்படின்னு. வல்மீகம் அப்படிங்கிறது அந்த புற்றுக்கு பெயர் சமஸ்கிருதத்துல. அதை ஒரு ஆளுக்கு வைக்கிற சமயத்துல வால்மீகம்னு வரும். யார் சொன்ன நம்பலன்னு? நம்பலன்றதுக்காக அவன் காட்டுக்கு அனுப்பல. ராமாயணத்தை முழுசு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ராமன் முழுசு நம்புறான். ஆனா இப்ப நம்ம என்ன நினைப்போம், வெளியில என்ன நினைப்பாங்க, ராமன் ஒரு அரசன் இல்லையா? அப்ப அரசன் பொதுமக்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்ல. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, அதுக்காக ஒண்ணு. இன்னொன்னு, ராமனுக்காக வேண்டிய பரீட்சை இல்லை, சீதைக்கு தனக்கே ஒரு பரீட்சை. அதனால சரியா போச்சு. ராமன் சீதை மேல நம்பிக்கை இல்லைன்றது தப்பு. எல்லா காலத்திலும் எப்படி அழுதான் அவன் சீதையை காணான்னு இல்ல, எப்படி அழுதான்ல, சீதை பிரிஞ்சு போன 10 மாசம். அப்படி இருக்க எப்படி அவனுக்கு பிரியம் இல்லைன்னு சொல்றேன்? ஊருக்காக வேண்டி செஞ்சதுப்பா. அவன் தசரதன் மேலுலகத்துல இருந்து அங்க வர்றான். அந்த அக்னி பிரவேசம் நடந்த கதை இருக்கு இல்லையா? அப்போ சொல்றான் அவன், இது ராமனுக்காக வேண்டி செஞ்ச பரீட்சை அல்ல, ஊருக்காக வேண்டி உலகத்துக்காக வேண்டி செஞ்ச பரீட்சை தான். அது சீதையை ஒத்துக்கிறான். அப்புறம் சீதையை ஒத்துக்க முடியும், நமக்கு என்னது சொல்லு? சொல்லு சொல்லு. தெரியுது. ஆனா அவர் தசரதர்கிட்ட சொல்லிட்டு காட்டுக்கு போறப்ப நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போறாரு. யாரு சொன்னது? நான் ராமாயணம் படிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அந்த குடிய கட்டி குடிய போறப்ப மாமிசம் சாப்பிட்டாரு ராமன். மாமிசம் சாப்பிடலன்னு எங்கேயும் சொல்லல. ராமர் மாமிசம் சாப்பிடுறாருயா. அப்புறம் என்ன? ஆனா அந்த தசரதருக்கு இனிமே நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லல. அதாவது ராமன் சொன்னது என்னன்னா, நாட்டுல சமையல் பண்ணி இருக்கக்கூடிய பொருள்களை சாப்பிட மாட்டேன். இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்டோம்னா சமையல் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா? காட்டில் போனவங்க சமையல் பண்ணி சாப்பிட முடியாது. அப்ப காய்கறிகளை சாப்பிடலாம், பழங்களை சாப்பிடலாம். மாமிசத்தை எப்படி சாப்பிடுறது? சுடாம சாப்பிட முடியாதுல்லப்பா, சமைக்காம சாப்பிட முடியாதுல்ல. அதனால நான் சாப்பிடலன்னு சொன்னார் அவர். அதனால மாமிசமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லலை அவர். ஆட்டோமேட்டிக்கா போகுது. காட்டுக்கு போனவங்க என்ன சாப்பிடணும்னா, அது காட்டுக்கு வனவாசத்திலே ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது சமைத்த பொருட்களை சாப்பிடக்கூடாது.
காட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சாப்பிட்றாங்க? கிழங்கு, கனி, இலை, கீரை, எதுன்னு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி மாமிசம் சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா? அதனால சொன்னாங்க சமைச்சு சாப்பிடக்கூடியதுன்னு ஒரு பின்னால குகன் வந்து அந்த மாதிரி சமைச்சு தானே கொண்டாடான். தேனி மீனும் உங்களுக்கு உகந்ததாக நான் கொண்டு வந்திருக்கேன்னு தானே சொல்றேன். ராமன் வந்து சத்திரியன்றான், அவன் ராஜா, அவன் என்ன வேணா சாப்பிட்டு போவான். அவன் சாப்பிடலன்னு சொன்னது காரணம் அதுதான். ஏன்னா சமைச்சு சாப்பிட முடியாது மாமிசத்தை. சமைக்காம சாப்பிட முடியாது, சமைச்சு தான் சாப்பிட முடியும். ஆனா கிழங்கு காலையில அப்படி இல்லை, அப்படியே நம்ம சாப்பிடுவோம். சொல்லு. அது வந்து ராமர் வந்து குடில் கட்டி உள்ள போறப்ப மான் மாம்சம் சாப்பிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க ராமாயணத்துல. அது எப்படி சாப்பிட்டாரு? மான் கறியை சாப்பிட்டுதான் எங்க சொல்லியிருக்காங்க? குடில் கட்டி உள்ள கிரகப்பிரவேசம் பண்றதுக்காக சத்திரிகள் எல்லாம் மாம்சம் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்காரு. அதை சாப்பிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே சாப்பிடுறதுனா தப்பு இல்லை, சாப்பிடுறது அது ஒன்றும் தப்பு இல்லைப்பா, அதெல்லாம் சாப்பிடலாம். அதனால அவன் சத்திரியன் தானே, ராஜா தானே, அவன் என்ன வேணும் சாப்பிடலாம், அதில் ஒன்றும் வித்தியாசம். சாப்பிட்டு தப்பே இல்லை. சீதை வந்து மண்ணு கழிவுலாம் வந்தாங்க சொல்லுவீங்க, அது வந்து எதற்காக அவங்க அது வந்து? நான் வந்து மண்ணு கடையில் வந்து சொல்லலை, அப்படி சொன்னேன் நான் சொல்லலையப்பா. அதாவது எல்லா அவதாரங்களிலையும் அந்த மாதிரி உண்டு. பூமியிலிருந்து வந்ததாக ஆண்டாள் அவதாரம் அப்படிதான், தெரியுதா? பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் அவனை அவதாரம் பண்ணிட்டு வர்றதுன்னு சொல்றதே வந்து இயல்பான ஒரு பிறப்புல வர்றதாக சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி வந்ததுதான் சீதை. மற்றபடி அவன் ஏதாவது அவங்க அம்மா சொன்னான்னு சொல்லி அவங்க அம்மா பற்றி தான் வந்திருக்கணும் அவன். ஆனா நம்ம என்ன சொல்றோம், நமக்கு என்ன ஒரு பெண் தெய்வங்களை வந்து சாதாரண பிறந்தாங்கன்னு சொல்ல மாட்டோம். நம்ம இதுல வந்து எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை. திருப்பதியில அந்த அம்மா பேர் இருக்கு இல்லையா, என்ன பேரு? திருப்பதி வெங்கடாஜலபதி வீட்டுக்காரன் பிரபாவதி, பத்மாவதியா? பத்மாவதி தாயிரம் அப்படிதான். எல்லாருமே இந்த மாதிரி பூமியில இருந்து வந்ததான் தான் சொல்லுவாங்க. அது ஒரு ஐதீகமான வேலை. அதுக்காண்டி நம்ம போய் அதுல பயாலஜிலாம் பார்க்க வேண்டியதில்லை. பயாலஜியோ பாட்டனியோ கைனகாலஜியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. வந்திருக்காங்கன்னு சரி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அவங்க அம்மா பேரே தெரியாது. வால்மீகி ராமாயணத்துலயோ கம்பராமாயணத்துலயோ சீதையினுடைய அம்மா பேர் தெரியுமா? சொல்லல, தேவையில்லை. அதே மாதிரி லட்சுமணனுடைய ஒய்ஃபு ஊர்மிள, பரதனுடைய ஒய்ஃப் மாண்டவி, சந்திரனுடைய ஒய்ஃப் சுருதகீர்த்தி. இந்த இந்த 3 பேரை பத்தி எங்கேயாவது வருது ராமாயணத்துல? சீதையை பத்தி தானே வருது, வரவே வராது. காரணம் தேவையில்லை, ராமாயணத்துக்கு தேவையில்லை அது. அதனால அந்த காலத்துல அதெல்லாம் விட்டாங்க. அந்த மாதிரிதான் இது. எப்பவுமே நம்ம அவதாரங்கள்ல வந்து எங்க அந்த அவதாரம் இருக்குது? உலகத்துல தானே. இப்போ உலகத்துல அவதாரம் எடுத்தா உலகத்தோடு தான் சேரணும், உலகத்துக்கு வேணுங்கிறது செய்யணும் ஏதாவது. அப்படி இல்லாட்டி அவதாரம் எடுத்துக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு அவதாரத்துலையும் உலக நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சில நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. அது அந்தந்த அவதாரத்தை பொறுத்து இருக்கு. இப்போ மச்சாவதாரத்துல வந்து வேற ஒரு வேலையும் இல்லை, கூர்ம அவதாரத்துல ஒரு வேலையும் இல்லை அவனுக்கு. ஆனா வாமன அவதாரத்துல வருது, நரசிங்க அவதாரத்துல வருது, ராமாவதாரத்துல வருது இல்லையா? அப்ப எந்த இடத்துல வந்து உலகத்துக்காக வேண்டி வர்றாங்களோ, சம்பந்தப்படுறாங்களோ, அப்ப அதுக்கு வேண்டியதை சொல்லத்தான் செய்வாங்க. இந்த மாதிரி ராமாவதாரத்துல அவன் வந்து நமக்கு வழிகாட்டினான், கிருஷ்ணாவதாரத்துல அவனும் அதே மாதிரி வழிகாட்டினான். அப்படின்னு கட்டாயம் இல்லை, எப்பப்போ வருது அப்படிதான். இப்ப நமக்கு தெரிஞ்ச வரையில
திரேத கிருதயுகத்தில் ஒருத்தன், திரேத துவாபர யுகத்தில் ஒருத்தன், திரேத யுகத்தில் ஒருத்தன், கலியுகத்தில் என்ன வரல ஒருத்தரும். 3 அவதாரத்துக்கு 3 யுகங்கள் சொல்றாங்க. அது நேரத்தில் நடந்தது. இனி எப்போ வரும்னு தெரியும். வணக்கம் ஐயா. ரத்னாகரன் வந்து அந்த திருவிழாவை காணாம போயிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்ப வேடன் தானே அவரை எடுத்து வளர்த்தாங்க. அப்ப அவங்க உண்மையான அம்மா அப்பா தேடலையா ஐயா? யாரு ரத்னாகரனோட உண்மையான அம்மா அப்பா? உண்மையான அப்பா அவன் போத்தன் வந்து ஊரை தேடி பார்த்துட்டு தான் எங்கேன்னு தெரியாம கூட்டிட்டு போயிட்டான். இவங்க எப்படி தேடினாங்களோ அது மாதிரி அவனு தேடி இருக்கான். அவங்க பிள்ளைய தேடினாங்க, இவங்க பெற்றவங்கள தேடி இருக்காங்க. தேடி கண்டுபிடிக்க முடியல அவனால. அதனாலதான் ராத்திரி ஆயிடுச்சு, பிள்ளைய தனியா வச்சுருந்தோன்னு கூட்டிட்டு போயிட்டான். மறுநாள் வந்து பார்க்கறா ஒருத்தரும் வரல. என்ன செய்யறது? அதனால வால்மீகனுடைய ஒரிஜினல் அம்மான்னு சொன்னோம்னா சுகன்யா தான், அவங்கதான். ஒரு மரம் என்ன மரம்? பாட்டினிஸ்ட் தான் கேட்கணும். பாட்டினி எனக்கு அதாவது இருந்தா சொல்லுங்க. நீ பாட்டினி படிச்சிருக்கியா? நீ பாட்டினி படிச்சிருக்கியா? காமர்ஸா? நம்ம கேசு. முதல்ல அந்த ராகத்துல கதையே கதை. அதுக்கு சக்தி இருக்காது எப்படி சொல்றது? அந்த இது கிடையாது. அப்படி பாம்பு வந்து நல்லா வெளியில வச்சுட்டு போறது அதெல்லாம் கிடையாது. நாகரத்துல ஒன்று ரத்தனம் இருக்கு. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கதையை கட்டி விட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பாம்புட்டு இருந்து வந்துச்சுன்னு சொல்லாதீங்க, அப்படின்னு அவங்களுக்கு சயின்ஸே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு கதை, பாரம்பரியமா சொல்லிட்டு வர்ற கதை. உங்களோட ஒருத்தவங்க எழுச்சி மறுபடியும் புதிய வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்கும்போது கவனியும் உங்களுக்குள்ள பேசாது. சும்மா சொல்லு சொல்லு சொல்லு. ரெண்டு ரெண்டு அதாவது இந்த வரம் எப்படி வந்ததுன்னு தெரியுங்களா? வரம் எப்படி ரெண்டுன்னு சொல்லி எப்படி வந்தது? கைகேயி தசரதன் கல்யாணம் பண்ண உடனே தசரதன் ஒரு யுத்தத்துக்கு போறான். அந்த யுத்தத்துல கைகேயி தான் தேர் ஓட்டுறான். கைகேயி தேர் ஓட்டுறான். அந்த தேர் ஓட்டிட்டு இருக்கிறப்ப இந்த சக்கரம் இருக்கு இல்லையா, அதுல கடையாணின்னு ஒன்று வச்சிருப்பான், பார்த்துருக்கியா? கடையாணின்னு ஒரு ஆணி இருக்கு. அதுதான் சக்கரத்தை அப்படியே பிடிச்சிட்டு நிற்கும் இல்லையா? அதை எடுத்துட்டோம்னா தடுமாறி போயிடும். அந்த மாதிரி தசரதன் போன தேர்னு அந்த கடையாணி கலந்து போச்சு. அப்ப கைகேயி என்ன செஞ்சா, யுத்தத்தினுடைய மும்மரத்துல கடையாணி கலந்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? தேரே கவுந்துடும். அப்ப அவன் என்ன செஞ்சா, பெருவரலை வச்சு காப்பாத்தினான். அப்ப தசரதனை காப்பாத்துனது கைகேயி. அதனால தசரதன் என்ன சொன்னா, முடிஞ்ச உடனே யுத்தம் முடிஞ்ச உடனே இதை கையை பார்க்கறான், பயங்கரமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மனசுல ஒரு சந்தோஷத்தினால உனக்கு 2 வரம் தர்றேன்ப்பா அப்படின்னு இருக்கான். அது தேவையில்லாத வேலை. மனைவி வந்து புருஷனை காப்பாற்ற வேண்டியதானே, அதுல ஒன்றும் பிரமாதமான ஒரு செயல் இல்லையா? அதுக்கு ஏன் வரம் கொடுத்தா? அதனால இந்த வரம் கொடுத்தே கேட்டவன்னா தசரதன் தான். அந்த மாதிரி 2 வரம் கொடுக்குறேன்னா அவன் உடனே வாங்கியிருக்கணும்ல. அதுல இருந்து நமக்கு என்ன பாடம்னா, வரம் கொடுக்கறது தப்பு, கொடுத்தா உடனே கொடுத்துடணும், ஒத்தி போடக்கூடாது இல்லையா? இது ஒத்தி போட்டதுனாலதான் வந்த வேணாம்.
எப்போ நான் வேணுமோ அப்போ வாங்கிக்கிறேன்டா அவன். இவனும் சரின்ட்டான். அதை கடைசியில் அவன் கரெக்டா கழுத்தை பிடிச்சி நெருக்கிற இடத்துல கேட்டான். அதை மறுக்க முடியல அவனால. ரெண்டு பேரும் ஒண்ணு வந்து பரதனுக்கு நாடு கொடுக்கணும், பரதனுக்கு நாடு கொடுக்கணும். ரெண்டாவது ராமன் காட்டுக்கு போகணும். பரதனுக்கு நாடு தான் அவளுடைய மெயின் நோக்கமே அதுதான். கைகேயிக்கு நோக்கம் என்னன்னா தன்னுடைய மகன் அரசாளணும். இன்னொருத்த ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்ப விவரம் தெரிஞ்சுன்னா உனக்கு தெரியாது. அதாவது 3 பொண்டாட்டி இல்லை, கோசலை, சுமத்திரை, கைகை, 3 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 3 பேர்ல இருக்கிறதுலே ரொம்ப அழகி கைகை தான். இன்னொன்னு ரொம்ப யங்கு கூட அவன் தான். தசரதை கல்யாணம் பண்ணி கூட அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப யாருக்குமே இந்த கடைசி பொண்டாட்டி மேல ஒரு பெரிய இருக்கும். அது ஆனா பிறந்தவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்குலாம் தெரியாது. அப்ப இவன் என்ன செஞ்சுட்டான், சரி இவங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சிட்டான். அப்ப அவளுக்கு என்னன்னா தன்னுடைய மகன் தான் பட்டத்துக்கு வரணும். ஏன்னா இவளுக்கு மேல முன்னால 2 பேர் இருக்காங்களே, அதனால ராமன் போகணும், இல்லாட்டி சுந்தர மகன் போகணும். இவங்கெல்லாம் போனா இவனுக்கு ஒண்ணு இருக்காது பரதனுக்கு. அதனால இவன் என்ன கேட்டான்னா என்னுடைய மகனுக்கு பட்டம். ராமனுக்கு பட்டம் கட்டிட்டு ராமனை உள்ள வச்சுட்டு பரதனுக்கு பட்டம் கட்டினா பொதுமக்கள் ஒத்துக்குருவாங்களா? அவன் ஊர்ல இருக்கிற வரையில ராமன் தான் கத்துவாங்கல்ல. அதனால ராமன் காட்டுக்கு போகணும். பரதன் வந்து நல்ல நாடு காக்கணும்னா, நாடு ஆளணும்னா ராமன் அயோத்தியில் இருக்கிற வரை நடக்காது இல்லையா? சாதாரண லாஜிக் தானே அது. ராமனை தான் எல்லாரும் அரசன்றாங்க. அவனை வச்சுட்டு பரதன் கொடுத்தா ஒத்துக்குருவாங்கண்ணா? அது மாதிரி அதனால என்ன செஞ்சான், இவன் இருக்கிற வரையில ஏன் இந்த 14 வருஷம்னா 14 வருஷம் ஒருத்தன் ஒரு நாட்டில் இல்லைன்னா அவனுடைய சிட்டிசன்ஷிப்பு போயிடும். சிட்டிசன்ஷிப்னா தெரியும் இல்லையா, குடியுரிமை, அது போயிடும். இப்போ 14 வருஷம் ஆச்சுன்னா அவன் பர்மனண்டா அவங்கள தவிர்த்து முடிவு பண்ணிட்டான். அதுதான் 2 வரம் கேட்டான். அதுல இன்னொரு விசேஷம் இருக்கு. 2 வரத்துல பரதனுக்கு பட்டம் அப்படிங்கிறது ஒரு வரம், ராமனுக்கு காடு அப்படிங்கிறது 2வது வரம். அவன் கூனி என்ன தெரியுமா சொல்லி விட்டான் முதல்ல கைகிட்ட, நீ இந்த வரிசையில தான் கேட்கணும், மாத்தி கேட்டுறாத அப்படின்ட்டான். ஏன் அப்படின்னா சப்போஸ் ராமனுக்கு காடு பரதனுக்கு பட்டம்னு மாத்தி கேட்டேன்னு வச்சுக்கோ, புரியுதா? பரதனுக்கு பட்டம்ங்கிறது ஒரு வரம், ராமனுக்கு காடுங்கிறது 2வது வரம். பரதனுக்கு பட்டம்னு கேட்கறது முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ ராமனுக்கு காடுன்னு கேளு. அப்படி இல்லாம ராமனுக்கு காடுன்னு முதல்ல கேட்டீங்கன்னா செத்து போயிடுவேன் தசரன். அப்புறம் பரதனுக்கு நாடு கேட்கறதுக்கு ஆளே இருக்காது. அந்த வரிசையே முக்கியம். கரெக்டா அதான் கேட்டான். யாரு? ஆமா ஆமா. அப்ப வந்து அவங்க சொன்னது கேட்காம அவங்க நான் அடுத்து மறுபடியும் வந்ததுக்கப்புறம் சீதையை பத்தி தப்பா பேசணும்னு சொல்லிட்டு அவங்க சீதையை வந்து காட்டு அனுப்பிட்டாங்க. முதல் கோவையான்னு சொல்றப்ப ராமர் கேட்டாங்க, செகண்ட் சீதையை தப்பா பேசினாங்க. கோவையான்னு சொல்றப்ப அவங்க கேட்கல, சீதைக்கு தப்பா பேசுறதுக்கு அவங்க போட்டு. இப்ப காமனா இருக்கிறது ஒரு விஷயம் பார்க்கலாம். பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ராமன் வந்து தர்மிஷ்டன், தர்மத்தை தான் அவன் வந்து கடைபிடிக்கிறான். அப்ப சுயநலத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து விட்டுருவான், பிறநலத்துக்காக செய்யக்கூடியதுன்னு செய்வான். இப்ப சீதைக்கு வந்து ஒரு அவதூறு வந்ததுங்கிறது வந்து பொது பப்ளிக் இல்லையா? ராமன் காட்டுக்கு போறங்கிறது அவனுடைய பர்சனல், அவனுக்கு வர துன்பம். அந்த துன்பத்தை வந்து பொதுமக்கள் எடுத்துக்கிற வேண்டியதில்லை, தானே அதை அனுபவிக்கிறேன்ட்டான். இது வந்து பொதுமக்களுடைய விஷயம். அப்போ பொதுமக்களுடைய அபிப்பிராயத்துக்கு மரியாதை கொடுக்கணும்ல. முதல்ல நீ சொல்றபடி பொதுமக்கள்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி ராமன் இங்கே உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோ, நம்ம என்ன சொல்லுவோம், ராமனுக்கு ஆசை வந்துருச்சு, அரசாட்சியில ஆசை வந்துருச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. என்னடா?
தெரியல. அத்தனை பேர் இருக்கும்போது எப்படி ராமன் மட்டும் ராமன் மட்டும் இருக்கும்போது ராமன் மட்டும் எப்படி வெளில வந்தாங்க? உள்ள விளைச்சாரா? அதுவும் திறமை. அத்தனை இளவரசர்கள் ஏடே, ஒரு போட்டின்னு வைக்கிறோம். ஒரு போட்டியில ஒரு பொண்ணு வந்து 400 மீட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆகுதா, அவன் மட்டும் ஏன் ஃபர்ஸ்ட் ஆகிறான்னு கேட்க முடியுமா? போட்டி வைக்கிறோம்லடா கேம்ஸ்ல, 400 மீட்டர்ஸ்ல ஒரு பாப்பா வருது, ஏன் அவன் மட்டும் வர்றா அப்படின்னு கேட்டா, அவன் தான் ஜெயிச்சா வந்துட்டா, அவளுக்கு சக்தி இருந்தது, பலம் இருந்தது, சக்தி இருந்தது, அதனால வந்துட்டா அவ. இன்னொரு காரணம் இருக்கு. ராமன் வந்து முத நாளே சீதையை பார்த்துட்டான் இல்லையா? அதனால அந்த வில்லு எடுக்கிறப்ப அவனுக்கு என்ன மனசுல வந்துச்சான், அவளுக்கு போடுற மாலையை நடிச்சு எடுத்துட்டான். அப்ப ஈஸியா போகும்ல. நமக்கு மனசுல தானே இருக்கு வெயிட் மனசுல தானே இருக்கு, வெளியில இல்லைல்ல. அப்ப இந்த வில்லை பார்த்தோன்னா ராமன் என்ன நினைச்சான், என் மனைவி சீதைக்கு போடக்கூடிய மாலையாக்கும் அது அப்படின்னு நினைச்சான். உடனே லைட்டா போயிடுச்சு. கற்றலில் கேட்டதே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உங்களும் ராமாயணம் நினைவிருந்தது என்பதை உங்களுக்கு கேள்வியிலிருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். உங்களுக்குள் இத்தனை கேட்கிறா என்று எண்ணும்போது ராமாயணம் சொல்வதற்கு எங்களுக்கு கொஞ்சம் பட்சமாக இருக்கிறது. ஐயா நல்லா சொல்றாங்க, கலைநண்டாக அதனால எங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய தெரிந்து கொள்ள இருக்கு. அதனால அடுத்த வாரம் தொடரும். உங்களுக்கு ராமாயணம் பற்றிய கேள்விகள் அதிகம் இருந்தால் நம்ம யூடியூப் சேனல்ல கம்பளத்தில் கேள்வி பதில்கள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில ஐயாவுடைய பதில் இருக்கு. உங்களை மாதிரி என்னை மாதிரி இந்த பதம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பதில் கொஞ்சம் படிக்காத விஷயங்களா இருக்கு. நம்ம இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோம். அதே மாதிரி அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக தான் அது சொல்லுவேன். உடனே நீங்க சொல்லிட்டீங்க, அதனால யூடியூப் சேனல் இருக்கு, கொண்டாட வீட்டில் இருக்கவங்க சேர்ந்து வாங்கி அதை அடுத்தது போயிடாது. அத சொல்றே கேட்டுக்கோங்க, சரியா? கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க நேரடியாவே கேட்டுக்கலாம். இனி வாரம் இந்த மாதிரி கம்பளை பற்றியும் ராமாயணம் பற்றியும் ராமாயணம் பற்றி வெற்றிகளையும் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டோம். கேட்பது மிகவும் நன்றி. உங்களிடம் நிறைய கேள்விகள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒருத்தர் வந்தோடனே நிறைய பேர் வந்தீங்க. இதெல்லாம் வரவேற்கக்கூடியதுதான். உங்களை முன்னிலைப்படுத்துவதற்குரிய தகுதி படைத்த ஒன்றுங்கிறது எங்களுடைய எண்ணம். இனியும் எல்லாரும் முன்னாடி வரணும்னு நினைக்கணும். இதுவரை எங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லி உண்மையிலே ரொம்ப நீங்க தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க பிள்ளைங்க மட்டும் இல்லை, நாங்களும் உங்களுக்கு பணிவான நமஸ்காரம். ராமச்சந்திரமூர்த்திக்கு